வணக்கம். ஹாய், ஹலோ. 2, 3 வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் அது பார்த்தோம். திருப்பி போறேன்டா, திருப்பி போறேன்டா. சார்றா, சார்றா, சார்றா. வணக்கம். ஹாய், ஹலோ. ஒரு 4, 5 வீடியோ போட்டவே கொஞ்சம் கொழுப்பாயிருச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப சில்லாயி ரிலாக்ஸா எபிசோட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் லேட் ஆனனால வந்து பொறுமையா எடுத்து பண்ணுவோம். ஒரு நல்ல டாபிக்கா எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் டிலே ஆயி இன்னைக்கு வந்து நிக்கிறோம். என்ன டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தோம் வந்து சரி கொஞ்சம் கமர்ஷியலாவே போவோமே. ஒரு மூவிஸ், சினிமா அப்படின்னு நெறைய பேரோட கனெக்ட் ஆற மாரியான ஒரு எபிசோடா போலாம். அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்ச ஒரு இதுதான் இந்த இது. சரி, இப்ப இதுல வெறும் ஒரு படத்த மட்டும் சும்மா அப்படி பேசுறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்ன்னு இருந்தோம்னா, நாங்க தான் நாட் அண்ட் எக்கோ அப்படின்னு இருக்கோம்ல. ஸோ வெறும் கதைய மட்டும் சொல்லிட்டு போய் ரிவ்யூ சொல்ற மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, என்ன மாரி பேசலாம் அப்படின்ட்டு இருந்தோம், யோசிச்சோம் அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச படங்கள், அந்த படம் ஏன் எங்களுக்கு பிடிச்சது? அதுக்கு தனியா ஒண்ணு கனெக்டிங் ரீசன் என்ன? பிளஸ் அதுல ஒரு இந்த செக்மெண்ட், இந்த சீனு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி பேசலாம் அப்படிங்கிற மாரி வச்சது தான் இந்த எபிசோட். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் கெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன 2 பேரும் எங்கடா போயிட்டீங்க? டேய்! டேய் வரேன்டா வரேன்டா. அவன் எங்கடா இருக்கானா அவன்? பேசிட்டே இருக்க. தலைவரே போன் பேச போயிருந்தேன் உடனே. சரி, நம்ம ஒண்ணு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ரிகார்ட்லெஸ், வெல்கம் அஸ்ரஃப், அர்ஜுன் 2 பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல வந்து அவங்களோட ஃபேவரட் மூவிஸ் பத்தி பேசுறதுக்கும், அவங்களுக்கு அந்த மூவி ஏன் பிடிச்சது, எப்படி அவங்களுக்கு அந்த மூவி வந்து கனெக்ட் ஆச்சு, எதனால வந்து அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கமர்ஷியல் மூவியும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் அண்ட் மேட்சா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சது தான் வந்து இந்த எபிசோட். இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆரம்பமா ஃபர்ஸ்ட் யாரு வந்து பேசணும்? இல்ல அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல இருந்து வரும். ஏன்னா போன எபிசோட் என்ன செஞ்ச அட்டெண்டன்ஸ் ஆர்டர் நீ தான் ஃபர்ஸ்ட்னு. நீ வந்து இப்ப ரிவர்ஸ்ல வரும். நீ தான் முதல்ல ஆரம்பிக்கிற. சரி, கண்டுபிடிச்சிட்டான். சரி, அப்ப நீ நான் தான் முதல் சிக்கிறேனா? சரி சரி, அப்ப நானே ஆரம்பிக்கிறேன். மீசைய முறுக்கு ஃபர்ஸ்ட் ஆதி ப்ரோ ஆக்டர், அவர் வந்து ஆக்டரா ஆன படம் அப்படிங்கிறது வந்து இந்த படம் தான். ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டிய ஒரு கதை மாதிரி சொல்லிடுறான். அவரோட கதை தான் சொல்ல போனா, மியூசிக் டைரக்டர் ஆதி, அவரோட ஹிப்ஹாப் தமிழ்ல ஆதி, அவரோட கதை தான் இந்த படமே. ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கூல்ல இருந்து என்ன மாதிரிலாம் ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு, அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி எப்படி காலேஜுக்கு போய் காலேஜ்லயும் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருந்தப்ப அவரோட கெரியர் அப்படிங்கிற சாய்ஸ் வரும்போது அந்த அவர் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணி, அதாவது வழக்கம் போல எல்லாருமே வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரி போகணும்னா முதல்ல வழக்கம் போல இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங் படிச்சாதான் அங்கேருந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி போன அந்த ஸ்டோரி லைன் கேப்சர் பண்ணாத ஒரு விஷயம் தான் இந்த படம். அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில போகும்போது அவருக்கு growthக்கு வந்து லைஃப்ல வந்து டைம் ஆகும் அப்படிங்கறனால, அவரோட லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப்பை வந்து அவரால எண்ட்ஸ் மீட் பண்ண முடியல அப்படிங்கிறத வச்சு கடைசியில வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையனோட கல்யாணம் ஆயிரும். ஏன்னா இவர் அந்த டைம் அப்போ இன்னும் செட்டில் ஆகல, ஒரு ப்ராப்பர் ஜாபுக்கு போல அப்படிங்கிற மாதிரி இருந்தனால ஒரு பிரேக்கப் ஆகி அது ஒரு சேட் எண்டிங் மாதிரி முடிகிற மாதிரி வச்சு, பட் அவர் கெரியர்ல ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி முடிகிறது தான் மீசை முறுக்கு படம். எல்லாம் பாத்திருக்கீங்களா அஸ்ரஃப், அர்ஜுன்? ஏன்டா அந்த படம் பார்க்காம இருப்போம்டா. இல்ல ஒரு கேட்டுக்கலாமே. பாக்குற ஆடியன்ஸே உன்னை கழுவி ஊத்த போறாங்க. இந்த படம் நாங்க பார்க்காத மாதிரியே நீ எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு. எதுக்கும் ஒரு 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 ஸ்டோரி லைன் கொடுத்துட்டு ஆரம்பிப்போமே அப்படிங்கறதுக்காக தான் இத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட். ஃபார்மட்டை மெயின்டைன் பண்றாப்லையா? ஃபார்மட் மெயின்டைன் பண்ணோம்ல. சரி, எனக்கு ஏன் அந்த படம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு இருக்கும்போது வந்து, எப்போ வந்துச்சு அப்படின்னா, கரெக்டா காலேஜ் முடிச்சப்ப, நான் காலேஜ் முடிச்சப்ப 2017 டைம் அப்பதான் வந்து இந்த படம் கரெக்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் அப்ப நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வந்துட்டு ஒரு ஒரு 7 பேரோ 8 பேர் மொத்தமா படத்துக்கு போனோம். பசங்கள்லாம் சேர்ந்து சினிப்பிரியாவா அம்பிகா தியேட்டரா அப்படின்னு மதுரையில் தியேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போனோம். வரிசை 7 பேர் 8 பேர் உட்காந்துருக்கோம். அந்த படம் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. முடிச்சுட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து அந்த நீ லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகலப்பா, அதனால உனக்கு பொண்ணு தர மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி அந்த படம் முடிகிற மாதிரியா இருந்ததுனோனையும், இந்த முக்கில் நான் உட்காந்துட்டு இருக்கேன், அந்த முக்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். நாங்க 2 பேருமே லவ் பண்ணிருந்தோம் அந்த டைம் அப்ப. 2 பேரும் இப்படி எட்டி பார்த்துட்டு, சோழிதான் நமக்கு இந்த நிலைமை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலகாலத்துல செட்டில் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப்ல நான் ஒன் ஆஃப் எடுத்த ஒரு பிக்கஸ்ட் டெசிஷன் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ்னால அமைஞ்சது. பட் ஊர்ல ஒர்க் பண்ணாம டைரக்டா மாஸ்டர்ஸ்க்கு போய் படிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் செட்டில் ஆகலாம், ஒருவேளை கொஞ்சம் சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்பை வந்து நியூசிலாந்துக்கு நான் மூவ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த படம் தான். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் வந்து சரி,
நமக்கு இன்னைக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலங்க போய் அந்த கேம்பஸ் இன்டர்வியூல நீ வெளியே துரத்து விட்டாங்க, அது வேற விஷயம், அது வேற ஸ்டோரி. வேலைக்கு ஜாப் கிடைச்சக்கு அப்புறமே வந்து ரிஜெக்ட்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமே வந்து நான் திருப்பி இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இந்த படம் பார்த்தோன்னே வந்து இல்ல சீக்கிரம் செட்டில் ஆகணும், அப்பனா தான் ரிலேஷன்ஷிப்ல வந்து வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும், இதுலயும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரின்னு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, அது வேற கதை, தட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் அப்படி என் லைஃப்பை வந்து ஒரு ட்விஸ்ட் எடுத்து திருப்பின ஒரு படம் வந்து மீசை முறுக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நான் ரெண்டு மூணு பேர்ட்ட சொன்னப்போ வந்து நீ என்ன புதுசா ஏதோ இப்பதான் இந்த இந்த மாதிரி ஒரு படமே வந்த மாதிரி பேசுற, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படமே வரலையா, அப்போல்லாம் அந்த படம்லாம் பார்த்து உனக்கு புரியலையா அப்படின்லாம் சொன்னப்போ வந்து இட் மேட் மீ ரியலைஸ் வேர் அப்பெல்லாம் அதை ஒரு படமா மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சார் படம் ஒரு பழைய படத்துல வந்து பஞ்சத்துல இருப்பாங்க, வேலை கிடைக்காம வெறும் தட்டுல தண்ணி ஊத்தி சோறு சாம்பார்லாம் ஊத்தி சாப்பிட்ற மாதிரி இதை பிரிட்டெண்ட் அந்த மாதிரிலாம் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு படம் பேர்லாம் தெரியல. பட் அந்த ஒரு வறுமை படமே நிறம் சிவப்பு நினைக்கிறேன். சொல்லிட்டாப்புல எங்க தலைவர் சொல்லிட்டாப்புல வறுமை நிறம் சிவப்பா. சோ அந்த மாதிரி படத்தெல்லாம் அதான் நினைக்கிறேன், ஷாவா தெரியல. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுதான் படமாட்டு. பட் அப்படி ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் இருந்த எத்தனையோ படங்கள் எத்தனையோ ஸ்டோரிஸ் இருந்தாலுமே எனக்கு ஏன் இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக கனெக்ட் ஆச்சுன்னா 2 ரீசன்ஸ் வந்து ஒன், நான் கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு வந்தப்ப அதே டைம் அப்போ ரிலீஸ் ஆன ஒரு மூவி அப்படிங்கிறனால இட் வாஸ் மோர் ஈஸி டு கனெக்ட் வித் மீ அப்படின்னாச்சு. 2 வந்து அந்த படத்தில் இருக்க ஆக்டர்ஸ்லேருந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரிங்கிறது காலேஜ் விஐடி அந்த எஸ்எஸ்என்னா விஐடி காலேஜ் மாதிரிலாம் காமிச்சு அதே மாதிரி லவ் ஸ்டோரி ரிலேஷன்ஷிப்பு கல்ச்சுரல்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பழைய படம் ஏன் கனெக்ட் ஆகலைன்னா பழைய படத்தில் காமிச்ச சீன்ஸ் வந்து ஏன் கூட நிறைய என் லைஃப்ல நடந்திருக்காது. ஓவரால் ஸ்டோரியில இருந்து ஒன்றா இருந்தாலுமே டேரக்டா அந்த கல்ச்சுரல்ஸு அந்த காலேஜ் அந்த ரிலேஷன்ஷிப்பு டியூஷன் போகும்போது பார்க்கறது அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் நிறைய இல்லாமல் இருந்தனால எனக்கு பழைய படங்களோ மற்ற படங்களோ வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகல. மீசை முறுக்கு எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆனக்கான காரணம் வந்து இட் வாஸ் திஸ் ஸ்பெசிஃபிக் ரீசன் வேர் அதே டைம்ல ரிலீஸ் ஆச்சு, அதே மாதிரியும் அப்படியே கண்ணாடியை பார்த்த மாதிரி இருந்து சொல்ற மாதிரி வந்து ஸ்டோரி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மீசை முறுக்கு. ஸோ எனக்கு அந்த அந்த ரீசன்னால அந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் ஃபேவரட் மூவின்னு சொல்றது சரி. நான் அப்பப்போ அமேசான் பிரைமா இது எதுவும் தர ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதில் அப்பப்போ ரீவாட்ச் பண்ற ஒரு மூவி வந்து மீசை முறுக்கு எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க இப்போ ரீவாட்ச் பண்ண போகும்போது உன் பழைய மெமரிஸ் ட்ரிகர் பண்ணாங்க அது? பழைய மெமரிஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் நாட் சம்திங் நான் வந்து நான் மறக்க ட்ரை பண்றேன், மன்னிக்க ட்ரை பண்றேன், மறக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இட்ஸ் நாட் அ மெமரி ஃபார் மீ. எனக்கு வந்து அது முடிஞ்ச கதைன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தட் இட்ஸ் டன். அதை வந்து தாண்டி வந்துட்டேங்கிறனால அதை நான் எத்தனை தடவை திருப்பி ஞாபகம் வந்தாலுமே இட் டசன் எனக்கு வந்து ஐயோ வலிக்குது இங்க குத்துது குடையுது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் இப்போதைக்கு எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். அதே மாதிரி ப்ளஸ் அந்த படத்தோட எண்டிங்குமே வந்து ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலும் நீ கரியர்ல சாதிச்சிட்டடா அப்படின்றதுனால அதே ஃபோக்கஸ்லாம் நானும் போயிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஐயோ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையே, ஐயோ நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண முடியலையே, கல்யாணம் பண்ண முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் இருந்தேன் அப்படின்னா அந்த படம் பார்க்கும்போது லைட்டாக ஒரு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துக்கலாம். தலைவர் தான் கடைசியில் பாட்டெல்லாம் பாடி ஜெயிச்சு சோனி சோனி மியூசிக் சவுத்துலலாம் பெரிய வரல. ஸோ எனக்கு அது வந்து அந்த வேவ்லத்தில் பார்க்கறனால இட் டசன்ட் இம்பாக்ட் மீ இன் எனி ஷேப் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல ஒரு சில இது எனக்கு என்னன்னா அதை அஃபெக்ட் பண்ணலையான்னு கேட்டனால எனக்கு தோணுச்சு. என்னன்னா அதோட இன்டென்சிட்டி வந்து அதே அளவு எப்படியும் இருக்காது. இப்போ எப்படி சொல்ல, இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக்கப் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு பயங்கர ஒரு தாட்டே ஓடிட்டு இருக்கும். 1 மந்த் கழிச்சு அதே மாதிரி தாட்ஸ் இருக்கும். பட் அதை ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு ஒரு சின்ன ப்ராக்ரஸ் தெரியும். ஸோ 1 இயர் கழிச்சு அதே வழி இருக்காது. என்னதான் இருந்தாலும் பிரேக்கப் ஒன்று தான். பட் ஆனால் அதோட இன்டென்சிட்டி வந்து அந்த இம்பாக்ட் வித் டைம் வந்து ஸ்லோவாக குறைஞ்சிருமோ அப்படின்னு தோணுது. திரும்ப ரீவாட்ச் பண்ணாலுமே அந்த மெமரிஸ் தான் உனக்கு ஃபிளாஷ் ஆகுமோ தவிர இது முடிஞ்சு போச்சே அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்காது. மேபி இது என்ன வச்சு சொல்றாங்க, மேபி எல்லாருமே அகேன் எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். சர்டன் என்னை பொறுத்த வரைக்கும் சில இது வந்து ட்ரிகர் பண்ணணும்னா நான் அதை பார்க்க மாட்டேன், பண்ண மாட்டேன். which is fair. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறேன். கரெக்ட். ஏன்னா நான் 2 விஷயம் இதில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் சொன்னது வந்து இப்படி தாண்டா ஒரு டாபிக் எடுத்து ஒரு படம் பேசலான்னு போவோம்டா, இங்கிட்ட குண்டுக்கு மட்டும் போய் பிரான்ச் ஆகி வேற ஏதோ பேச போறோம்டா கடைசியில்.
பட் ரிகார்ட்லெஸ் 2 பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு வச்சுன்னா வந்து அர்ஜுன் சொன்ன வந்து ஓவர் த டைம் இட் பிகம்ஸ் வந்து குறையிறது ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லிஃபை ஆகிற மாதிரி ஒரு யூ வில் கெட் யூஸ் டு இட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஹ், அது வந்து ஃபாஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல விஷயம் வந்து இஃப் யூ ஹேவ் அ டிஸ்ட்ராக்ஷன். நீ ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆன அப்படின்னா அப்போ வந்து உனக்கு இந்த டைம் வந்து உனக்கு யூ ஓன் ஃபீல் மச். என்னோட ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா வந்து ஃபிளாஷ் ஒரு டிசி ஒரு ஸ்பீச் தர ஒரு படம் இருக்கும். எப்படின்னா அவர் வந்து வேகமா ஓடுவாப்புல. அவர் எந்த அளவுக்கு வேகமா ஓடுவாப்புல அப்படின்னா ஓடுறதுல வந்து டைம் தாண்டி காலங்கள் தாண்டி பின்னாடி போற அளவுக்கு அவரால் ஓட முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, அது படமா சீரியலா? ரெண்டுமே படமும் இருக்குது. நீங்க எதை பத்தி பேசுற? எனக்கு கேரக்டர் பத்தி பேசுறேன். அந்த கேரக்டர் பத்தி பேசுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுல வந்து எப்படின்னா வந்து ஒரு தடவை ஓடும்போது வந்து ஒரு நாள் பின்னாடி போயிருவாப்புல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருப்பாப்புல நல்லா வேகமா ஓடிட்டு போய் பார்த்தா நேத்துக்கு போயிருவாப்புல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி போனப்ப ரெண்டு அந்த ஃபிளாஷ்ங்கிற கேரக்டர் 2 பேர் இருப்பாங்களா ஒரு ஆள் இருப்பாங்களான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். ஸோ அவன் தான் அந்த பின்னாடி நாள் போயிட்டாங்கிறனால அந்த இடத்துல அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதே இது அந்த வேகமா ஓடும் போது 1 மாசத்துக்கு முன்னாடி போனான் அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கேரக்டரும் இருப்பான். இந்த 1 மாசத்துல முன்னாடி இருந்து பின்னாடி வந்த அப்ப 2 பேர் இருப்பாங்க. அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. அது எப்படி ஒரு நாள் பின்னாடி போனா மட்டும் ஒரே ஆளா இருக்காங்க, ஆனா 1 மாசம் பின்னாடி போனா 2 ஆளா இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்நெட் நாளை படமே எடுத்துக்கோமே. இவர் ஹீரோ வந்து பின்னாடி போகும்போது அந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. அந்த ஹீரோவும் இருப்பாங்க, பின்னாடி வந்த ஹீரோவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே ஒரு நாள் மட்டும் பின்னாடி போனா அந்த ஒரே ஒரு ஹீரோ மட்டும் தான் இருப்பாங்க, 2 பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கு தான் வந்து டைம் வந்து சிமெண்ட் மாதிரி அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒரு கதை சொன்னான். எனக்கு புரியலடா அப்படின்னு கேட்டேன். நீ சிமெண்ட்டை வந்து ஊத்திட்டு கொஞ்ச நேரத்திலே பின்னாடி போயிட்ட அப்படின்னா அது ஈரமாவே தான் இருக்கும். நீ அந்த டைம் அப்ப மூவ் பண்ணிக்கலாம், நகட்டிக்கலாம், ஷேப்பை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் ரொம்ப நாள் விட்டுட்ட அப்படின்னா அது கல்லு மாதிரி ஆயிரும். கல்லு மாதிரி ஆனனால அந்த கல்லு போக நீ 2வது ஒன்று உடச்சு போடணும், இல்லை புதுசா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது நீ அர்ஜுன் சொன்ன மாதிரி வந்து டைம் கொஞ்சம் தாண்டி போயிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த கதை முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால வந்து இட்ஸ் டூ லாங் அந்த டைம் அப்ப. அந்த 7 வருஷங்கிறனால அந்த இடத்துல கல்லாயிருச்சு. கல்லானனால பின்னாடி போய் நான் பார்க்கறனால இட் டசன்ட் மேக் மீ ஐயோ குத்துதே குடையுதே அப்படிங்கிற அளவுக்கு இது இல்லை. ஓகே ஓகே. 2வது பட் விஷயம் அகைன் நான் இதுல ஒண்ணே ஒன்று ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவிக்கு போயிடுவோம். நான் வந்து சில எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன், இல்ல அது ஓப்பனா சொல்லணும்னா சில மூவிஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது இன்ன வரைக்கும், பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஸ்பெசிபிக் ஒரு இதை ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி உள்ள ஒரு மூவி எக்ஸாம்பிள் வந்து 96 இன்ன வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அந்த மூவி கதையும் எனக்கு தெரியாது. அந்த கதையை கேட்டா எனக்கு ட்ரிகர் அப்படி சொல்ல வரல நான். இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் அதர் மெமரி ஆஃப் மைண்ட். ஸோ அதை நான் அந்த டைட்டிலோ இல்லை அந்த மூவியை கேட்க போகும்போது எனக்கு அது வேற ட்ரிகர் ஆகும்போது நான் அதை பார்க்க விருப்பமும் படலை, பார்க்கவும் மாட்டேன். அப்படின்ற மாதிரி சில மூவிஸை நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன். நானும் அந்த மாதிரி ஒன்று பண்ணுவேன். எதனா பேய் படம் மட்டும் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா பயங்கர பயப்படுவேன். எனக்கு பயப்படவே தெரியும். நைட்டு தூங்கும் போது ஏதாவது கனவு வரும்னு தெரியும். எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பேய் படமே பார்க்க மாட்டேன் நான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய முக்கால்வாசி படம் நான் பார்த்ததே கிடையாது. பட் ரிகார்ட்லெஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஓவரால் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி மீசை முறுக்கு அப்படிங்கிறது. ஸோ டெம்ப்ளேட் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் சொல்லிட்டு அந்த படம் ஏன் பிடிக்கும், அந்த படத்துல வந்து இந்த ரீசன்னால எங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நடுவில் 1-2 சீன் சொல்றது. இந்த சீன் பிடிக்கிறனால, இந்த சீன்னால எனக்கு அந்த படம் பிடிக்கும், இல்ல இந்த செக்மெண்ட்னால எனக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதுதான் டெம்ப்ளேட். இதே மாதிரி ஆளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு 2-3 படம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் வந்து எக்ஸ்ட்ரா ஆனரரி மென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். போறப்போ பார்ப்போம். 2வது படம் வந்து எனக்கு சொல்லணும் வந்து மாநகரம். அந்த படம் வந்து இது அதே அகைன் சேம் அதே மாதிரியான டெம்ப்ளேட்ல பழைய 1-2 படம்லாம் வந்திருக்குது. 4 டிஃப்ரெண்ட் கதை, சுத்தமா வேற வேற கதை வந்து அப்படி ஜாயின் ஆகி கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. சூப்பரா இருந்துச்சு அப்படின்லாம் இருக்கும். இதே மாதிரி பல படங்கள் வந்துச்சு. பட் நான் பார்த்து அப்சர்வ் பண்ணல, எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. அகைன் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு எந்த டைம்ல வந்துச்சுன்னு தெரியல, பட் இட் வாஸ் க்ளோசர் டு த சேம் டைம். எப்பனா நான் சென்னை போனப்ப. அப்போ நான் சென்னை போனப்போ எனக்கு மதுரையிலேருந்து நான் சென்னை போகிறனால அந்த மொத்த கல்ச்சரு, அந்த ஊர், அது ஒரு டிஃப்ரென்ஸே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா மாநகரம் படம் பார்க்குறேன் அப்படியே ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு லிட்ரலி.
அதே மாதிரி வந்து அந்த ஒரு கேரக்டர், அவர் பேர் தெரியல எனக்கு, பட் அந்த ஒரு ஆக்டர் வந்து இதே மாதிரி கிராமத்து சைட்ல இருந்து சென்னை போய் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படிங்க மாதிரிட்டு வந்து எனக்கு நிறைய ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்ன அப்படின்னா வந்து இதுல நான் ஒண்ணு இன்டர் பண்ண விருப்பப்படுறேன். ஆஹ், என்னன்னா வந்துட்டு மதுரையை கிராமம்ட்டான். இப்ப மதுரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை பொழக்க போறாங்க. அது மட்டும் நடக்க போறது உறுதி. மதுரை கிராமம்னு சொல்லல, பட் அந்த வேவ்லென்த் வந்து சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டானது. பட் ஆனா சொன்னேன் அந்த கம்பேரிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், பட் அதுக்கு நான் அவ்வளவு மோசமா சொல்லல. பட் இருக்கால கேன்சல் பண்ணி தான் புசுக்குன்னு. பட் யா, ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் எனக்கு அதே அந்த படம் பிடிச்சதுக்கு வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த 4 டிஃப்ரெண்ட் கதை வந்து ஒரே இடத்துல மர்ஜ் ஆகுற மாதிரிங்கிறத ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்காது. நைட் இதை கனெக்ட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இல்லாமல் 4மே ஒரு மாதிரி ஒரு சூப்பராக மர்ஜ் ஆன மாதிரி அழகாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேக்ஸ் என்னன்னா வந்து 2 ஹீரோ இருப்பாங்க. ஸோ ஹீரோ 1 ஹீரோ 2ன்னு எடுத்துக்குவாங்க. 2 பேரும் தெரியல எனக்கு. ஒருத்தர் வந்து ஹீரோ 1 வந்து சென்னையிலே வளர்ந்தவர். ஹீரோ 2 வந்து கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹீரோ 1 வந்து சென்னையிலே வளர்ந்தவர் வந்து அடிதடி சண்டை ரவுடி மாதிரி கொஞ்சம் ஓரளவு பண்ணுவாப்புல. ஆனா நல்லவர். அதுதான் ப்ரொஃபஷன் கிடையாது. வேலையெல்லாம் சுத்திட்டு இருப்பாப்புல. அப்படி ஆனா கொஞ்சம் யோசிக்க மாட்டாப்புல. அடிக்கிறது சண்டை போடுறதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு. அந்த ஹீரோ 2 வந்து என் பிரச்சனை நான் எனக்குன்னு தனியா இருந்துக்கிறேன். மத்தவங்க கூட நான் எதுக்கு மத்த பிரச்சனைக்கு நான் ஏன் மூக்கில் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரா இருப்பாப்புல. ஏன்னா புது ஊருக்கு வேற வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். படம் ஓவரால் முடியும். ஸ்டோரி வந்து இந்த மாதிரி தான் வந்து 4 ஸ்டோரி இருக்கிறனால படம் முடியிறப்ப வந்து அந்த செகண்ட் ஹீரோட டிரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹீரோ 1க்கு ஒரு பிரச்சனை வரும். கடைசியில் வந்து யாரா மகேஷ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ மட்டும் திரும்புவாப்புல. அவன் ஒரு 4-5 ரவுடிங்க நிற்பாங்க. ஹீரோ 2க்கும் அந்த இடத்துல சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த 2வது ஹீரோவும் பின்னாடி திரும்பிட்டு சண்டை போடுறதுக்காக நிக்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் இனிமே ஓன் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. என் பிரச்சனை இருந்தாலும் சரி, என் பிரச்சனை மட்டும் கிடையாது. உன் பிரச்சனையா இருந்தாலும் நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இது வந்து பழைய இன்னொரு சீன்ல வந்து ஒரு கேப் டிரைவர் ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்தா தானே சார் நமக்கு யாராவது வந்து நிற்பாங்க, நம்ம யாருக்கா போய் நிற்போமா அப்படின்னு ஒரு கேப் டிரைவர் கேட்பாப்புல. நம்மளே போய் நிற்க மாட்டோம். ஆனா அப்ப நமக்கு மற்றவங்க வரலன்னு சொல்லி நம்ம மட்டும் குறை சொல்றோமே, அது எப்படி அப்படின்னு சொன்னது வந்து ஒரு 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 வேக்கப் கால் மாதிரி எனக்கு அந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து நானும் இந்த அளவுக்கு பெருசா பண்ணது இருக்கேன் பண்ணிட்டு அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல. பட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு 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 தாட் ப்ராசஸ் மண்டையில வச்சதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு. ஆனா படத்தை வந்து பார்க்காத மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நல்லா இருக்கு. உண்மையில இதாண்ட கதை. படத்துல கதை இப்படிதான். இல்ல நான் படத்தை பார்க்காத மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நல்லா இருக்கு. ஓ அப்படி சொன்னீங்களா? கரெக்ட். நன்றி. என் திறமையை பாராட்டுனதுக்காக மிக்க நன்றி. எடிட்டிங்ல தூக்கிங்க அதெல்லாம். நெக்ஸ்ட் டாபிக். வாய்ப்பே இல்லை. கண்டென்ட்லயே இருக்கும் அது. 3வது இந்த படம் வந்து நான் படம்னு சொல்றதுக்கு பதிலா இதை ஒரு கேரக்டரா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா வந்து நிறைய படம் இருக்கு. இதே படம் வந்து நான் வந்து இங்கிலீஷ் படம் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் படமா பேசிட்டு இருந்தோம். திரும்பி நட இங்கிலீஷ் போயிட்டீங்க அப்படிங்கிறக்காக சொல்ல. பட் ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிடுறோம். ஹெட்ஸ்அப்னா ஒரே ஒரு இங்கிலீஷ் படம் சொல்லலாம் அப்படிங்கிற கண்டென்ட் பண்ணலாம் வச்சுக்கேன். அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. அதனால தமிழ் படமா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுவும் வச்சுக்கலாம். தமிழ் டப்லையும் இருக்கு. 1-2 படம் இருக்கும், 1-2 படம் இருக்காது. ரிகார்ட்லெஸ் படம் வந்து பேட்மேன். நம்ம தமிழ்ல ஏதாவது வவ்வால் மனிதன் இருக்கான்னு பேர்லாம் போட்டுருப்பாங்களா தெரியல. பேட்மேனே வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல. பேட்மேனே பே இட் மேன் வச்சிருப்பாங்க. சரி ரைட்டு. ஸோ பேட்மேன் வந்து 2 விதமான படங்கள் இருக்கு. ஒன்று வந்து லைவ் ஆக்ஷன் சொல்றது. லைவ் ஆக்ஷன்னா உண்மையிலே ஒருத்தவங்க நடிக்க வச்சு பண்றது. லைக் ஒரு ஹியூமன் ஒரு உண்மையிலே ஒரு தாள் வந்து கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஜம்ப் பண்றது ஷூட் பண்றது அப்பெல்லாம் பண்றது. இன்னொன்று வந்து கார்ட்டூன். ஆஃபீஸா அதுவும் வந்து நான் அதுவும் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து 7 வயசாச்சு. இதுக்கு மேலே நம்ம கார்ட்டூன் பார்க்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். அதனால வந்து கார்ட்டூன் படமும் ரொம்ப பார்ப்பேன். பேட்மேன் மூவிஸ் வந்து எனக்கு அந்த கார்ட்டூன்லையும் பிடிக்கும், இதுலயும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எத்தனையோ சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. எத்தனையோ சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வந்து நிறைய இது வந்து எனக்கு பிடிச்சு எல்லா சூப்பர் ஹீரோ படம் பார்க்கறதுங்க தாண்டி பேட்மேன் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மொதல் சூப்பர் ஹீரோ எனக்குன்னு புதுசா ஒரு பவர் ஒரு சக்தி என்னால் சில சிலந்தி மாதிரி வெப்பு விட முடியும், இல்லை பறக்க முடியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மனிதனா இருந்து என்னால் இப்படி வந்து என் சக்திக்கு தாண்டி இருக்கவங்களை வந்து சண்டை போட முடியும், காப்பாற்ற முடியும்
அவங்களுக்காக நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பண்ற ஒரு கேரக்டர் தான். அவருக்கும் சூப்பர் பவர் இருக்குது, நம்மள்ட்ட இல்ல. ஆமா, அவரோட சூப்பர் பவர் வந்து காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படிங்கிற மாதிரி. பட் அதையும் தாண்டி லைக் அகைன் ஒரு காசு இருக்கிறது மட்டும் கிடையாது. லைக் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. லைக் அது போக நிறைய இது பெருசா ஒரு செக்மெண்ட்லாம் இருக்கும். ஸ்டோரி என்ன அப்படின்னா, பேட்மேனோட ஸ்டோரி ஒரு சின்ன ஹை லெவல்ல சொல்லணும் அப்படின்னா வந்து பயங்கர பணக்காரங்க. ஒரே ஒரு ஊர் இருக்கும், காத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல பெரிய பணக்காரங்க. அவங்க அப்பா தான் வந்து ஊருக்கே பிரிட்ஜ் கட்டி விட்டாப்புல, தண்ணி சப்ளை பண்ணி விட்டாப்புல, ஆச்சா ஓச்சா அப்படின்னு நிறைய பெரிய இதெல்லாம் பண்ணியிருப்பாப்புல. செலவு பண்ண பண்ண காசு குறையாத அளவுக்கு அவ்வளோ செல்வம் சேர்த்து வச்ச ஒரு குடும்பம் அப்படின்ட்டு இருக்கும். அதில் 2 பேர் வந்து அவங்க அப்பா, அம்மா, ஒரு பையன். பையன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க 3 பேரும் வந்து ஏதோ ஒரு ஷோ மாதிரி டிவி ஆப்ரா ஷோன்னு அந்த டான்ஸ் மாதிரியோ பாட்டு பாடுற மாதிரி ஏதோ ஒரு ஷோக்கு போயிருப்பாங்க. போகும்போது இவருக்கு வந்து ஏதோ இடத்துல வவ்வால் எங்க இடத்துல பார்த்து அந்த ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது வவ்வாலை பார்த்து பயந்துருப்பாப்ல. அந்த ஷோலயே வந்து அங்கங்க வவ்வால்கள் மாதிரி பறக்கிற மாதிரி காட்டணும்னே ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி பயந்துருவாப்ல. அதனால பயந்தனால ஷோ பாதியிலே எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாப்ல. அவங்க அப்பாவும் வந்து சரி பரவாயில்ல பரவாயில்ல வா பையன் கேட்கறான்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஸோ பாதியிலே போறனால மெயின் கேட் வழியா போகாம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பின்னாடி சந்து வழியா வெளியே வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா எதிர்த்தாப்புல ஒரு திருடன் வருவான். திருடன் மாதிரி வந்துட்டு கையில கன்லாம் வச்சிருந்திருப்பான். வந்துட்டு காசு கொண்டு காசு கொண்டு எதுவும் வேணாம் உனக்கு காசு தானே வேணும் என் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அம்மா வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க. ஒரு பேர்ல் நெக்லஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை குடு அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அவங்க ஃபேமிலியோட ஏதோ சொந்தமான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னோடனே தரமாட்டேன் தரமாட்டேன்னு இல்ல கொடுத்துரு பிரச்சனை இல்ல அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது அந்த திருடன் ஒரு எமோஷன்ல டக்குன்னு 2 பேரும் சுட்டுருவான். சுட்டுட்டு அந்த இதை எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துட்டு போனதுல வந்து அவங்க அப்பாவும் இறந்துருவாங்க, அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. அந்த பையன் இது எல்லாத்தையும் அவன் கண்ணு முன்னாடி பார்த்தான் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ட்ராமாடைஸ் மாதிரி ஆகி இந்த ஊரே வந்து எனக்கு இதாயிடுச்சு. எங்க அப்பா அம்மாவை கொன்றுச்சு. எங்க அப்பா அம்மா இவ்வளவு பண்ணியுமே வந்து இந்த ஊர் எனக்கு எங்க அப்பா அம்மா கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்கண்ட் ஆகுறாப்புல. எங்கேயோ போயிட்டு ஓடி ஒளிஞ்சு தலைமறைவு மாதிரி ஆயிட்டு இருந்த சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் வந்து முத்து படத்துல வர இவர் மாதிரி ரஜினி மாதிரி டப்பகன் எல்லாத்தையும் விட்டு கிளம்பிடுவாப்புல. கிளம்பிட்டு ஏதோ மலைக்கு மாதிரி போய் ஏதோ இது சண்டை போடுறதுக்கு ஏதோ ஜெயில சண்டை கேஸ் ஆகி ஜெயில் போடுவாப்புல. ஜெயில தப்பிச்சு போய் வந்து ஒரு பெரிய கொலை பண்ற அசாசின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கொலை பண்ற நிறைய ஒரு கூட்டத்துல போய் மாட்டி அவங்க கிட்டயே ட்ரைனிங் இருக்க ஆரம்பிச்சிருவாப்புல. அந்த ஒரு பெரிய ஒரு தலைக்கட்டு மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அதுல இருந்து முடிச்சுட்டு வெளியே வந்துருவாப்புல. வந்து நான் கொலைகாரன் கிடையாதுரா அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரைனிங் முக்கால்வாசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில வந்துட்டு நான் கொலைகாரன் கிடையாது அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே மொத்தமா அழிச்சிட்டு கிளம்பி வந்துருவாப்புல. திருப்பி ஊருக்கு வந்துட்டு ஊர்ல இப்ப எங்க ஊர்ல இந்த ஊர்னாலதான் நாங்க எங்க இது காசு இல்லாம எத்தனையோ பேர் வந்து கரப்டடா இருக்காங்கனால தானே இதாச்சு. அவங்க எல்லாருமே வந்து நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னால சட்டப்பூர்வமா என்னால மாத்த முடியல அப்படிங்கறனால விஜிலாண்டிசம் அப்படிங்கறது வந்து தமிழ்ல வார்த்தை தெரியல. பட் அக்யூஸ்டே தமிழ் ஆயிடுச்சுடா இப்ப. என்னது அக்யூஸ்டே தமிழ் ஆயிடுச்சு இப்ப. அதுவும் உண்மைதான் கரெக்ட். நிறைய வார்த்தை அப்படிதான்டா. சதுரங்க வேட்டை படத்துல ஒரு சின்ன பையன் வந்து ஹலோ ஆம்பாய் அப்படி பேச ஆரம்பிப்பான். பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்துட்டு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் தமிழ், மிச்சம் பூரா இந்தியில பேசுறான் அந்த சின்ன பையன் அப்படிமா. ஹலோங்கிறதே தமிழ் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இட் கோஸ் ஆன் அந்த மாதிரி படத்தை சொல்லலாம். ரிகார்ட்லெஸ் அதெல்லாம் போகாம விஜிலண்டிசம் எப்படின்னா என்னன்னா சட்டத்துக்கு எதிராகவும் இல்லாம ஆனா சட்டத்தை கையில் எடுத்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம இதான் சொல்லணும்னா முகமுடி படத்துல ஜீவா பண்ணுவாப்புல அதுதான் விஜிலண்டிசம். அதே பேட்மேன் மாதிரி பண்ற மாதிரி அப்படிங்க அதான் வந்து சட்டத்துக்கு அவரே கையில் எடுத்து அவர் நீதி நியாயம் நேர்மை எல்லாத்தையும் அவரா எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதா விஜிலண்டிசம். ஸோ இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமா பண்ணணும் அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை பார்த்து ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு யோசிக்கும்போது வவ்வால் அப்படின்னு எனக்கு இருக்கிற அந்த பயத்தை நான் எல்லாருக்கும் தரடா பாப்போண்டா அப்படி எல்லாருக்குன்னா அந்த கெட்டவங்க எல்லாருக்கும் நான் காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பேட் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷீல்டு லொஸ்க்கு ட்ரெஸ் முகமூடிலாம் போட்டு ஜம்ப் பண்ணி குதிக்க காசெல்லாம் வச்சு சண்டை போட்டு நிறைய இது பண்ணுவாப்புல. இதுதான் ஓவரால் கதை, பேட்மேனோட கதை. சூப்பர் பவர் சொன்னப்போ அதை சொன்னோம் 5 சொன்னோம் வந்துட்டு காசு பெரிய பயங்கர காசு வச்சிருக்காப்புல சண்டைலாம் போடுவாப்புல அப்படின்ட்டு. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சூப்பர் பவர் அப்படின்னு நான் பார்த்தது நிறைய பேர் படத்துலயும் அந்த ஸ்டோரியை வச்சு சொன்ன ஒரு விஷயம்னா வந்து பேட்மேன்ங்கிற கேரக்டர் வந்து என்ன ஆனாலும் விடாம முயற்சி பண்ணி பிளஸ் அது பெரிய டிடெக்டிவ் மாதிரி மூளை புத்திசாலியும் அப்படிங்கிற மாதிரி
காட்டுற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பண்றதுனால அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இந்த படம் தான் அந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் என்னைய வச்சு கம்பேர் பண்ணதுமே வந்து முன்னாடி பேட்மேன் பொம்மை தான் வாங்கி வச்சிருந்தேன் பின்னாடி. அதெல்லாம் கீழே உள்ள போட்டு வச்சிருக்கேன், இடம் இல்லை அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். எனக்கு அது பிடிச்சது என்னன்னா வந்து என்னை நிறைய இடத்துல சொன்னது வந்து நீ இவ்வளவுதான் இங்கதான் இருக்க, இந்த இடத்துலதான் இருக்க, உன்னால இவ்வளவு ஹைட் போக முடியாது அப்படின்னு சொன்னப்பெல்லாம் வந்து அதை எப்படி பண்ணாம இருக்கலாம்? என் தலைவன் எல்லாம் போறான், அவன் சம்மந்தமே இல்லாம ஏலியன் கூட எல்லாம் சண்டை போடுறான், மனுஷனா இருந்துகிட்டு நம்மளால பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன், ஒரு இது மாதிரி எனக்கு வந்த ஒரு கேரக்டர் வந்து பேட்மேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க நம்ம படத்துல எல்லாம் பாக்குற லைவ் ஆக்ஷன் படத்துல பாக்குற நார்மல் படத்துல பாக்குற பேட்மேன் வந்து ஒண்ணுமே இல்லை. கார்ட்டூன்ல பாக்குறது பேட்மேன்லாம் வந்து மிரட்டுவாங்க. அதாவது பெரிய பெரிய சூப்பர் பவர்லாம் இருக்கும். அவங்களே பார்த்துட்டு பேட்மேனா ஐயோ தலைவரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பம்புவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கெத்தான ஒரு கேரக்டரா காட்டின ஒரு சாதாரண ஹியூமன், எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்லாத ஒரு ஹியூமனுக்கு மொத்த உலகமே வந்து இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு பில்ட் பண்ண ஒரு கேரக்டரா பில்ட் பண்ணனால எனக்கு அந்த படமும் சரி அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். சரி, பேட்மேன் மூவிஸ் நிறைய வந்திருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்மேன் கேரக்டரை ப்ளே பண்ண ஆக்டர் யாரு? எனக்கு பர்சனலா கிறிஸ்டியன் பெல் பிடிக்கும். சரி. அந்த இது பிடிக்கும் கம்பேர் டு பென் ஆஃப்லிக். ஏன்னா வந்துட்டு பென் ஆஃப்லிக் வந்து கொஞ்சம் ரொம்ப மான்ஸ்டர் மாதிரி இருந்தாப்ல, கொஞ்சம் பிக் பில்டா இருந்தாப்ல. கிறிஸ்டியன் பெல் வந்து ஒரு நார்மல் சைஸ் ஹியூமன் மாதிரி, ஒரு அழகா ஸ்லீக்கா, ஒரு மசிலியா இருந்தா, ரொம்ப மசிலியாவும் இல்லாம நீட்டா இருந்துச்சு எனக்கு. அது ஐ லைக் இட். எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லைவ் ஆக்ஷன் கம்பேர் பண்ணனால ஹீரோஸ் சூஸ் பண்றேன். பட் பழைய கார்ட்டூன் பேட்மேன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த பில் மசில் காட்டுறது வந்து எல்லாமே டீட்டெயில இருந்து ப்ராப்பரா பண்றது எல்லாமே கார்ட்டூன்ல ஈஸியா, ஏன்னா கிராஃபிக் தானே, ஒரு கார்ட்டூனுக்குனால ஈஸியா டிசைன் பண்ணிடுவாங்க, அதனால நல்லா அதுல சூப்பரா இருக்கும். பட் நீ லைவ் ஆக்ஷன் சூஸ் பண்ணும்போது எனக்கு கிறிஸ்டியன் பேல் ரொம்ப பிடிச்சி இருந்தது. ஏன்னா அந்த பேட்மேனோட ப்ராப்பர் அந்த ஆட்டிடியூட் காட்டுறது எல்லாமே வந்து கிறிஸ்டியன் பேல் சூப்பரா காமிச்சிருந்தாப்புல. நம்ம ராபர்ட் பேட்டன்ஸை பத்தி நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். அவரை பத்தி நம்ம உள்ள வரல வேணாம், இப்போதைக்கு நம்ம வேணாம். அவரை மூணாவது மனுஷன் விட்டுருவோம். இந்த 2 பேருக்குள்ள மட்டும் சண்டை போடுவோம் இப்போதைக்கு, சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து எனக்கு ஏன் கிறிஸ்டியன் பேலை விட பென் அஃப்லெக்ல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீ சொன்ன அதே ரீசன் தான். பேட்மேன் வந்து கொஞ்சம் மஸ்குலரா மான்ஸ்டரா காமிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. தட்ஸ் ஹூ பேட்மேன் இஸ். அதுதான் பேட்மேன். கிறிஸ்டியன் பெல் பேட்மேன் நீங்க எல்லா டார்க் நைட் படமே பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிறதும் சண்டை போடுறதும் அந்த சண்டை இப்படி இப்படி டச் பண்றது, இப்படி குத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு கொரியோகிராஃப் பண்ண சண்டை மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பேருக்கு சண்டை போட்டோம் தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பென் அஃப்லெக்கோட பார்த்தா அப்படின்னா ப்ரூட்டலா இருக்கும். பேட்மேன் வந்து கொல்ல மாட்டாப்ல யாரையும் இன்டென்ஷனலா. ஆனா அடிச்சாப்ல அப்படின்னா சும்மா ரத்தம் தெறிக்க அடிச்சு மாதிரி மஸ்குலரா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அதுதான் பேட்மேன் காட்டுறதுனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு வந்து பென் அஃப்லெக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைஸ், குட். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்னோட 3 படங்கள் இதுதான். மீசை முறுக்கு என் லைஃப் ஸ்டோரியில் நிறைய வந்து ட்விஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால. 2வது படம் வந்து மாநகரம். ஒரு படம் வந்து நிறைய கதைகளை சேர்ந்து அப்படிங்கிறத தாண்டி ஒரு கருத்து வந்து அந்த கடைசியில வந்து நம்ம 4 பேருக்கு போய் நின்னாதான் நமக்கு 4 பேர் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து எனக்கு ஆழமா பதிச்சு கொடுத்த ஒரு படம் அப்படிங்கிறனால அது ரொம்ப பிடிக்கும். பேட்மேன் இவ்வளவு நேரம் ஆத்துற மாதிரி ஒரு சாதா மனுஷனா இருந்தா கூட உன்னால இதையும் தாண்டி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து விடாமுடிச்சியோட ப்ராப்பர் இதோட பண்ணா யூ கேன் டூ எனிதிங் தட் யூ கேன் இமேஜின் அப்படிங்கிற சொல்ற கேரக்டரை காட்டுறதுனால பேட்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரிவர்ஸ்ல தானே சொன்னீங்க. ஸோ அஸ்ரஃப், அடுத்து நீங்க சொல்லுங்க, ஆரம்பிங்க. ஸோ எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு மூவின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் படமான அயன்மேனை வந்து சொல்றேன். ஆமா, ஏன்னா தமிழ் படமான அயன்மேன் தான். கரெக்ட், அயன்மேன் படமான அயன்மேன் தான். ஆமா, சரி. அயன்மேன்னோடனே நம்ம அயன்மேன் அவர் அடுத்த கதையை சொல்றது நான் எல்லாருக்கும் தெரியும். அயன்மேன்ன்றது இப்போ ரொம்ப காமனா ஆயிடுச்சு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் வந்து என் கேம் வந்து தமிழ்ல வந்து நல்லா டப் பண்ணி பெரிய லெவல்ல மேசிவ் ரிலீஸ் பண்ணியிருந்தனால எல்லாருக்குமே தெரியும். எங்க அம்மாவுக்கு வந்து மார்வல் மூவிஸ் எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து போட்டு காமிச்சு வச்சிருக்கேன். அகைன் அவர் டிசி ஃபேனா இருக்காப்புல. நான் வந்து எனக்கு டிசியும் பிடிக்கும், மார்வலும் பிடிக்கும். நான் இது அது நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு எல்லாமே பிடிக்கும். இல்ல நான் டிசி ஃபேனா இருக்கிறேன். நானும் அதே மாதிரி தான். எனக்கும் மார்வலும் பிடிக்கும், டிசியும் பிடிக்கும்.
ஆனா டிசியா கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் பிகாஸ் அதுல பேட்மேன் இருக்காப்ல அப்படிங்கறனால. அவ்வளவுதான். அப்படி பார்த்தா எனக்கு நான் வந்துட்டு மார்வல் எனக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு அயன்மேன் இருக்காரு அப்படின்றதுக்காக. இந்த சண்டையை தனியா பண்ணுங்கண்ணா, டிசியா அதான் நம்ம என்ன மார்வல். பண்ணுவோம், இத தனி எபிசோடா போட்டுருவோம். நம்ம மார்வலுக்கும் டிசி வச்சு தனியா ஒரு எபிசோடா போட்டுருவோம். சரி சரி ஓகே, சரி, நல்ல ஐடியா. அது செப்பரேட் கண்டென்ட். ஸோ சரி. அயன்மேன் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு அகைன் நான் முன்னாடில இருந்தே பார்த்துருந்தீங்கன்னா நான் டெக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு டெக் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால எனக்கு வந்துட்டு அந்த மூவில வந்து அயன்மேனோட மெயின் இதே வந்து டெக்னாலஜி தான். ஸோ நிறைய டெக்னாலஜி அவன் காமிக்க போகும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மூவி எப்படி இருக்கும்னா வந்துட்டு இதே மாதிரி ஒரு பில்லியனர் இருப்பாப்ல. அவர் வந்து ஒரு வெப்பன்ஸ் விற்கிற மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. அவங்க கம்பெனி பேர் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு வெப்பனோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அவர் கண்டுபிடிச்ச வெப்பனை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு நாட்டுக்கு போயிருக்க போகும்போது காமிச்சிட்டு வரப்போகும்போது வந்துட்டு தீவிரவாதிகள் வந்து அவங்கள வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. பண்ணி நீ காமிச்ச டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டுபிடிச்ச அந்த புது வெப்பனை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு கேவ்ல போட்டு அடைச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது பிடிக்க போகும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு ஒரு மிசைல் வந்து அவர் பக்கத்துல விழுந்துரும். அந்த மிசைல் வெடிச்சதுல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்து அவரோட ஆர்ட்ரியல் வெசல்ஸ்குள்ள வந்துட்டு போய் மாட்டிக்கிறோம். சரி, அகைன் நான் டெக்னிக்கலா மெடிக்கல் டர்ம்ஸ் பேசல, நான் டாக்டர் கிடையாது, இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் வந்து அவரோட ஹார்ட் வெசல்குள்ள வந்துட்டு அது போய் மாட்டிக்கிறோம். அது உள்ள போகாம தடுத்துக்கிறதுக்காக வந்து ஒரு சர்ஜன் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. இல்லைன்னா அவர் உள்ள போய் செத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காது அந்த கதை. ஸோ அயன்மேனோட இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லைட் எரியிற மாதிரி மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கோட ரீசன் வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் அந்த உள்ள இருக்கிற அந்த பீசஸை வந்து அவர் நெஞ்சில போய் படாம பாத்துக்கிறது, நெஞ்சிடுற இதயத்துல போய் படாம இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்குது அது. ஸோ அப்படிதான் ஆரம்பிக்கும் அது. அந்த பெரிய பேட்டரியா வச்சிருப்பாங்க. அதை வந்து பேட்டரி தூக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. பட் நம்மளுக்கு சின்னதாகவும் இருக்கணும் ஆனால் பவர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்க் கிரியேட்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வரைக்கும் அது கிடையாது உலகத்துல. ஆனா இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் டெக்னாலஜி. அப்படி ஒரு டெக்னாலஜி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இட்ஸ் நைஸ். அப்புறம் அதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து அவர் வந்து அங்கிருந்து ஒரு சூட் அப்பதான் ஒரு சூட் தயாரிச்சு வெளியே போறதுக்காக தப்பிச்சு போறதுக்காக செஞ்சு தப்பிச்சும் போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் ஹி வில் ரியலைஸ் நம்ம வந்துட்டு நான் வெப்பன் வந்து என் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக தயாரிச்சேன். நான் அதே வெப்பன் வந்து என்னையும் தாக்குது, என் நாட்டு மக்களையும் கொள்ளுது, தீவிரவாதி கையிலையும் கிடைக்குது. அப்ப அது கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தென் ஹி வில் சேஞ்சஸ். இல்ல நம்ம இனிமே வெப்பனே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்க போகும்போது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் தான் வில்லனா இருவாரு. ஸோ இது கிடையாது, நம்ம பணத்துக்காக தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ட்ராமா இப்படி போய்கிட்டு இருக்கும். ஸோ படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஹி வில் பில்ட் அ ஸ்லீக் சூட். ஸோ அவன் வீட்டுல போனோடனே அந்த ஒரு மியூசிக்கை போட்டுட்டு தலைவர் வேலை பார்க்கறதே வந்துட்டு இன்ன வரைக்கும் நிறைய பேர் யூடியூப்ல வந்துட்டு அந்த மியூசிக்கை போட்டுட்டு சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கலாம், அது போடுறாங்க அது. ஸோ அது நல்லா இருக்கும். அது ஹாலோகிராம் இருக்கும். ஹாலோகிராம் இஸ் ரியல் டைம்ல உள்ளதுதான். பட் அதுல விஷுவலைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒன்றும் ரியல் டைம்ல இல்லை. பட் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அந்த ஒவ்வொரு டெக்னாலஜி அதில் காமிச்சது வந்துட்டு அகைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்பவே காமிச்சிருப்பாங்க. அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நிலைமைக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஸ்கூல் காலேஜ் படிக்க போகும்போது வந்துட்டு அந்த ஜார்விஸ் மேல உள்ள கிரேஸ்ல வந்து நாங்க வந்துட்டு நானும் காலேஜ் மட்டும் இன்னொரு பையன் இருக்கான் ஆலண்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு வித் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஆப்ரேட் பண்றதுக்குலாம் நாங்கள் செஞ்சிருந்தோம் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஸோ அப்போ அதுக்கு ஜார்விஸ்லாம் பேர் வச்சிருந்தோம். எங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம். அந்த அந்த அளவுக்கு வந்து தீவிரமான ஃபேனா மாத்துறதுக்கு அந்த மூவி வந்து ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன். எனக்கு எப்ப நான் லோவா இருந்தாலும் போர் அடிச்சாலும் இல்ல நான் டிசப்பாயிண்டா இருந்தாலும் அந்த மூவியை போட்டு பார்த்தேன்னா அது பி ஹாப்பி. எத்தனை தடவை வேணாலும் பார்ப்பேன். ஸோ தட் மூவி பிரிங்ஸ் மோர். ஏன்னா அது வந்து பார்த்தோன்னே என்னை இன்ஸ்பயர் பண்ணிடும். நம்ம ஏதாவது பண்ணணும், கை சும்மா இருக்காது, வாங்க ஏதாவது போய் கம்ப்யூட்டர் தட்டுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், எதையாவது கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான மூவி. ஸோ அதுல அப்படி நிறைய சீரீஸஸ் இருக்குது. ஸோ அகெயின் அதுலயும் அனிமேட்டட் வெர்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நல்லா இருக்கும். அயன்மேனே கிட்டா இருந்தா எப்படி இருக்கும் மெச்சூர் அடல்ட்டுக்கு பதிலாக, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. ஸோ முடிஞ்சா பாருங்க, நல்லா இருக்கும்.
உங்களுக்கும் டெக் பிடிக்கும்னா கண்டிப்பா அயன்மேன் தெரியாம இருக்கக்கூடாது, பாருங்க. இப்ப அடுத்த படம் போறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு ஒரு கேள்வி பிளஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு என்னன்னா, ஹோஸ்ட் இல்ல, கேள்வி கேட்டு தரோம், கேள்வி. ஏன்னா ஏதாவது ஒன்று கேட்டு ஆகணும்ல, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க, ஹோஸ்ட்னு சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல, அதனால அப்பெல்லாம் இல்ல. எனக்கு மேல கியூரியஸான ஒரு கேள்வி கேட்டது வந்து, அவர் வந்து ஏஐ ஒன்று வச்சிருப்பாப்ல அப்படின்னு சொன்னது வந்து, அதுக்கு பேர் வந்து ஜார்விஸ், JARVIS. அதுக்கு ஏதோ பெரிய அப்ரிவேஷன்லாம் இருக்கும், என்னெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. எனக்கு கேள்வி என்னன்னா வந்து, உனக்கு அயன்மேன் பிடிச்சனால நீ கெரியர்ல போன மாதிரி, அந்த டெக் கெரியர் போன மாதிரி இருந்துச்சா, இல்ல உனக்கு டெக் கெரியர்ல பிடிச்சனால உனக்கு அயன்மேன் சைட் போற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கறதே எனக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு இப்ப. அது எக்ஸாக்டா சொல்ல முடியல, ஏன்னா அது பிளட் மெமரியா தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே நடந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அந்த ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் நான் சில ஜாவிஸ் அப்ளிகேஷன் ஆல்ரெடி முன்னாடியே ஒன்று பண்ணியிருந்தாங்க. மார்க் 1 மார்க் 2ன்னு எக்ஸாக்ட் ஆர்ட் கிரியேட்டர் மாதிரியே டெஸ்க்டாப் வெர்ஷன் ஆப்லாம் செஞ்சிருந்தாங்க. அது இப்போ எந்த லெவலில் அந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் தோஸ் இன்ஸ்பயர்ட் திங்ஸ் ஓகே அது இருக்குது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா டார்க் இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஹேக் ஸ்மித் இண்டஸ்ட்ரின்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சிருக்காப்ப. இஸ் டூயிங் மோர் இன்டு காமிக்கல் ஸ்டஃப் வந்து ரியாலிட்டியில பண்ண முடியுமா, பண்ணா எப்படி இருக்கும், இஸ் பிரிங்கிங் இன்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல பண்றாங்க போது. ஸோ தோஸ் இன்ஸ்பயர்ட் நம்ம சொல்ல அது மாதிரி நிறைய பேர் அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. எனக்கும் அது பிடிக்கும். பட் அகெயின் எனக்கு வந்து டெக்குன்றது வந்து அந்த மூவி பார்த்தனாலன்னு கிடையாது கண்டிப்பா. ஏன்னா நான் வந்துட்டு எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க, நான் 5-6 இயர்ஸ் ஓல்டு இருக்க போகும்போதே கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த கம்ப்யூட்டரை நான் கலட்டி பிரிச்சு என்ன பண்ணாலும் என் வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்க. அது எனக்கே பண்ணிட்டு போறான்னு விட்டுருவாங்க. நான் அதுல அப்பயுமே எதையாவது கலட்டுவேன், இது பண்ணுவேன், புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுவேன், எதையாவது பண்ணிக்கிட்டே 5-6 வயசுல பண்ணல, ஓவர் த டைம் இதுல வந்து நான் பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்க போகும்போது எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து 2006ல புது சிஸ்டம் வாங்க போகும்போது, 2006-7 புது சிஸ்டம் வாங்க போகும்போது அந்த பழசு விண்டோஸ் 98 ஓடிட்டு இருந்த கம்ப்யூட்டர் வீட்டில தான் இருந்துச்சு. அப்ப அது என்னோட பிளே கம்ப்யூட்டராகவே ஆயிடுச்சு. அதுல இருந்து உள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க் எடுத்து கலட்ட வேண்டியது, போட வேண்டியது, புதுசா ஏதாவது ஃபிளாப்பி டிஸ்க மாட்டாங்க. ஸோ அது இட் பிகம் லைக் மை பிளே இதா இருந்துச்சு எனக்கு. ஸோ அது அந்த டைம்லைன் டெஃபினட்டா வந்து அயன்மேன் பார்க்கறதுக்கு முன்னால இருந்தே எனக்கு டெக் பிடிக்கும். ஸோ உன் கேள்வி அதானா, எனக்கு அது பார்க்கறதுக்கு முன்னால இருந்தே பிடிக்கும். பட் அது இன்னும் கொஞ்சம் என்னை எலிவேட் பண்ணிருக்கு, பூஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். பூஸ்ட் பண்ணிருக்கு டெஃபினட்டா. ஓகே. ரெண்டாவது விஷயம் எனக்கு சொன்ன வந்து, நீ ஹோலோகிராம் சொன்ன வந்து அந்த சீன் பார்த்துருக்கீங்களா தெரியல. அதில் எப்படின்னா, அசரப் சொன்ன மாதிரி அந்த கேவ்ல பண்ண அந்த ஒரு குகையில வச்சு பண்றப்ப வந்து ரொம்ப பெருசா அன்வான்ட் பார்ட்ஸ்லாம் நிறைய செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹோலோகிராம்ல எடுக்க சொல்லுவாப்புல. எனக்கு அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு, ஓகே இது தேவையில்ல, இது தேவையில்ல, இந்த இது 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 கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையிலே வந்து இப்படி செய்யற மாதிரி காட்டுறது வந்து அந்த சீன் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த மியூசிக்கோட அந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் எடுத்து போட்டு 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 ஒரு புது ரீடிசைன் பண்றதுங்கிறது அந்த செக்மெண்ட்டே வந்து பயங்கரமா சில்ஸ் கொடுக்கும். எனக்கு இப்ப சொல்லும் போது கூட அப்படியே லைட் அப்படியே ஒரு மாதிரி அந்த சீன் ஞாபகம் வந்தாலே எனக்கு அது அப்படி ஒரு சில்ஸான மூமெண்டா இருக்கும். ஸோ சூப்பரான சீன் யோசிச்சேன். ஸோ எனக்கு அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மூவி. ப்ளஸ் மோர் ஓவர் வந்துட்டு அது மாதிரி எனக்கு நதர் டெக் மூவி நான் இமீடியட்டா ரெஃபரன்ஸ் சொல்றதுக்கு வந்து எனக்கு எந்த மூவியும் இல்லை. இமீடியட்டா சொல்றதுக்கு மேபி யோசிச்சேன்னா நான் ஐ கேன் டெல் யூ நதர் இன்ட்ரெஸ்டிங் டெக் மூவிஸ் இருக்குது. பட் இமீடியட்டா சொல்லணும். நெக்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்க மூவி பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவி தான் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் பார்க்க போகும்போது. நான் லக்கி பாஸ்கருக்கு முன்னாடி ஐ ஹவ் சீன் அ மூவி கால் பேங்கர். நான் அதையே இப்ப இதை சொல்லலைன்னா, நீ பேங்கர் முடிஞ்சா போய் பார்க்கலன்னா, அந்த மூவி வந்து இட்ஸ் ரியல் டைம் ஸ்டோரி as well. லைக் லக்கி பாஸ்கர் வந்து லக்கி பாஸ்கர் இஸ் லைக் இட்ஸ் ஃபிக்ஷனைஸ்ட் வெர்ஷன். மேபி நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கிரே ஏரியாக்குள்ள வருது. பட் பேங்கர் வந்து உண்மையிலே நடந்த மூவி. ரெண்டும் வேற வேற தான். நான் எடுத்தோடனே நான் பார்த்தோடனே அந்த ட்ரெய்லர் பார்த்தோடனே எனக்கு ஐ ஃபெல்ட் ஒருத்தன் வந்துட்டு தே டாக்கிங் அபவுட் ஸ்கேம், ரியல் டைம் ஸ்கேம் மூவி. அவன் அந்த ஸ்கேம் பண்ண பர்சனோட ரோலை தான் அவன் பிளே பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு வந்துட்டு படம் பார்க்கும்போது தெரிஞ்சு இட் வாஸ் நாட் தட். பட் அந்த ஸ்கேம் நடக்கும் போது ஹவு ஹீ காட் பெனிஃபிட்டட்ன்றது தான் அந்த பிளாட் லைனாவே இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லக்கி பாஸ்கர் வந்து அந்த ஸ்கேம் நடந்ததுனால அவர் எப்படி பெனிஃபிட் ஆனாரோ,
அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு மூவி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அமெரிக்கன் மேடுன்னு ஒரு டாம் க்ரூஸ் நடிச்ச படம். அந்த படம் இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்ன்றத சொல்றேன். நான் லக்கி பாஸ்கெட் முன்னாடி அமெரிக்கன் மேட் பார்த்துட்டேன். அமெரிக்கன் மேடுன்றது வந்துட்டு பாப்லோ எஸ்கோபாருக்கு வந்து ஒரு பைலட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அந்த பைலட் பணக்காரனா இருந்திருப்பாரு ஜஸ்ட் பை பிரிங்கிங் தோஸ் திங்ஸ், ஒரு மிடில் மேனா இருந்து. சோ அதே மாதிரிதான் நான் லக்கி பாஸ்கெட்டையும் பாக்குறேன். ஒரு ஆள் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு அது தெரியும். அந்த நான் ஸ்கேம் பண்ண மூலமா நான் எப்படி என்னைய நான் பெனிஃபிட் பண்ணேன், நான் ரிச் ஆனேன் அப்படின்ற ஸ்டோரி வந்துட்டு ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளாட் லைன் பட் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ லக்கி பாஸ்கர் பார்க்க போகும்போது ஆகா என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கான் பாரு, மூளை எப்படிலாம் கசக்கி வேலை பார்த்துருக்கான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலி ஹி வாண்டட் டு செக்யூர் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ நான் அந்த லாஸ்ட் சீன் வந்து எனக்கு ரொம்ப ரெண்டு முக்கியமான சீன் அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து சொல்லணும்னா வந்துட்டு, ஒன்னு வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் இன்டர்வல் பிளாக். அவன் பேமெண்ட் அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கரண்ட் போயிடும். படம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கும், அவன் கதை சொல்லிட்டு இருப்பான், ஏன் பண்ண எதுக்கு பண்ண அப்படின்றதான் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ல 100 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகும்போது, ஒரு பேங்க் எம்ப்ளாயியோட அக்கௌண்ட்ல 100 கோடி இருந்திருக்கும் அப்படின்றத கேள்வி கேட்க போகும்போதே எனக்கு என் மண்டைக்குள்ள என்னெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்றத வந்துட்டு ஐ காட் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த படம் பார்க்க போகும்போது அகைன் நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னாலும் வித்தியாசமா நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அதனாலதான் ஹி பிகம் மல்டி மில்லியனர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அண்ட் அகைன் அந்த பணத்தை யூஸ் பண்ணி தென் ஹவ் ஹி காட் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம்ன்றதான் கதை. ஸோ படம் பார்க்கலன்னா போய் பாருங்க, நல்லா இருக்கும். இட்ஸ் ஆல்சோ லைக் ஓகே, என்ன என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த படம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, யூ நீட் டு டூ ஹசல்ஸ் எனிவேர் as long as you do hustles. அகைன் தப்பான வழியில சொல்லி சம்பாதிக்கன்னு சொல்லல நானு. உன் ஃபேமிலிக்காக நீ வந்து ஒரு ஹசில் பண்றது வந்துட்டு டூ இட் இன் லெஜிட் வே தான் சொல்லுவோம். இது அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படிலாம் அதை ப்ராப்பரா பண்ண முடியுமோ அதை பண்ணி தப்பிச்சு அவன் ஃபேமிலி செக்யூர் பண்ணி போயிருப்பான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லக்கி பாஸ்கர்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது ஒரு மேட்டர் அப்படின்னு அந்த படத்துல. எனக்கு வந்து லாஸ்ட்ல ஒன்னு சொல்லுவான், அது எப்போ நிறுத்தணும் அப்படின்றது உனக்கு தெரியணும், வென் டு ஸ்டாப் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப எடுத்துக்கிட்ட விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் அது பண்ணல நிறைய இடத்துல, லைக் மணி வைஸும் சொல்றேன், எமோஷன்ஸ் வைஸும் சொல்றேன். ஸோ எங்க கட் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த படத்துல இருந்து நான் போய் தனியா பார்க்குறேன் அந்த படத்தை. அதனால எனக்கு அந்த படத்துல இருந்து அது ஒரு லெசனா வந்துச்சு. யா ஓகே. ஸோ அது ஒரு உண்மையான பாயிண்ட் தான். நீ கேம்பிளிங்கோ இல்லை எது பண்ணாலும் சரி, அதுல நீ டிரைவ் ஆகி உள்ள போயிடக்கூடாது. எப்ப நீ நிறுத்தி வெளியே வரன்றதுல இது இருக்குது. அண்ட் எதுக்காக ஆரம்பிச்சோன்றதே மறந்து போகும்போது தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஸோ நீ அதை மறக்காம நீ திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா வந்துட்டு மேபி யூ ஒன்ட் கெட் சைட் ட்ராக்ட். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு இது வந்து என்னன்னா வந்துட்டு, அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மூவியோட கடைசி சீன்ல ஒரு கார்டை வந்து கொடுப்பான் ஒய்ஃபுக்கு. அந்த கார்டு வந்து எங்க அண்ணன் எனக்கு கொடுத்தான். ஸோ அந்த கார்டு ஒன்று இருக்குது, நான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டுண்டு. ஸோ அது எனக்கு கொடுத்தா. ஸோ அது மூவியில வர கார்டு நம்மள்ட்ட இருக்கு அப்படின்ற நினைக்கும் அது ஒரு ஃபீல் இல்லை. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அது அதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதை பார்த்தோன்னே அப்புறம் நான் எனக்கு போன் அடிச்சு சொன்னேன், நீ அந்த கார்டு அந்த படத்துல வந்து நீ பாரு அப்படின்னு சொன்னேன். பட் அகைன் மூவி வாஸ் ரியலி குட். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு வாட்ச். என்னன்னா, அதாவது அஸ்ரஃப் பத்தி பேசும்போது பணம் பத்தி ஒரு படம் சொல்லல அப்படின்னா இட் வுடன்ட் பி ஃபேர் ஜஸ்டிஃபிகேஷன். சைலண்டா கலாய்ச்சிட்டான். ஜோக்ஸ் அபார்ட் பார்ஷலி அப்படின்னு கலைச்சு வச்சாலுமே வந்து அந்த படமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். வந்து நான் அடிக்கடி ரீவாட்ச் பண்ற ஒரு படம். வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு படம். எனக்கு பிடிச்ச சீன் வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் ஆக்சுவலி தெலுங்குல தான் பார்த்தேன் அந்த படத்தை. ஏன்னா ஒரு சில படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சுன்னா தெலுங்குல பார்த்து சப்டைட்டில் பார்க்க பிடிக்கும் எனக்கு. அதில் சூப்பராக அந்த டைலாக் கேட்கும் போதே வந்து ஹாப்பியா நானா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்துட்டு அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வா வந்து பேசணும், அப்படியே கண் கலங்கி வந்து நின்றுட்டு, இத்தனை நாள் என்னை வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீயா வந்து கேக் சாப்பிட்டு இருக்கான், அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு கிஃப்ட் எதுவும் தர மாட்டான்னு சொன்ன எல்லாருக்குமே இது மாட்டாங்க. அந்த ஒரு சின்ன பையனோட மைண்ட் செட்டை யோசிக்கும் போது இல்ல ட்ரூ, அது ஒரு எமோஷனல் சீன் தான். எனக்குமே ரொம்ப அது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த சீன் தான் அது. அட் த சேம் டைம் அந்த ஃபாதர் வந்து அவனுக்கு ரைட் அட்வைஸ் கொடுக்க போகும்போது he will change entire thing. Okay, he will realize நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம் ஏன் அப்படின்றது வந்துட்டு
அதுவும் ஒரு இம்பாக்ட்ஃபுல் சீன். அது மூவியை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு சீனையுமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் அடுத்த மூவியை பத்தி நான் சொல்ல முடியாம போயிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அடுத்து ஒரே இப்போ ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். இது ரீசெண்டா ஒரு புக்ல படிச்சது. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நான் என் சைடுல. ஸோ அந்த ஃபாதர் அட்வைஸ் பண்ற சீன் சொன்ன இது டக்குனு சிங்க் ஆச்சு. இப்போ எய்தர் நீ இப்பயே ஸ்டாப் பண்ற அப்படின்னா யூ வில் கட் யுவர் ஃபிங்கர். இப்போ நீ ஸ்டாப் பண்ணல அப்படின்னா லேட்டர் யூ ஹேவ் டு கட் யுவர் ஹேண்ட். ஸோ இது அந்த புக்ல படிச்ச ரெஃபரன்ஸ் எனக்கு இந்த அப்பா சொல்ற சீனோட சிங்க் ஆச்சு. 100% true. So either you want to lose your finger or your hand. You decide when to stop. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ அதை தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு குட் நைட் அப்படின்ற மூவி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த மூவி. அகெயின் அது வந்து இட்ஸ் ஃபீல் குட் மூவி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எனக்கு போர் அடிக்கல. அந்த ட்ரெய்லரே வாஸ் லைக், அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு அந்த மூவி பார்க்கணும்னு தோணிடுச்சு. ஏன்னா சில மூவி வந்து நான் போட்டு அதை பார்க்க ஆரம்பிச்ச, ட்ரெய்லர் பார்க்கல, படத்தை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு இது பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு பார்த்த மூவி வந்து ஒண்ணு இருக்கு, மெய்யழகன்ட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அந்த மூவியை நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு அமர்த்திட்டேன். என்னடா சொன்ன? பார்க்கல நான் அன்னைக்கு. ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு அகைன் இது ஏன் அதை சொல்ல வர்றேன்னா, அன்னைக்கு நீ என்ன மனநிலையில இருக்கியோ அதுக்கு தகுந்தப்பலதான் உன்னால அந்த மூவியை சூஸ் பண்ணி நீ பார்க்க முடியும். எல்லா நாளும் நீ வந்து இருக்கிற எல்லா ரேண்டம் மூவியும் புதுசா, நீ ஏற்கனவே பார்த்த மூவியை ரீவாட்ச் பண்றதுக்கு வந்து இட்ஸ் ஓகே. பட் நீ ஒரு புதுசா ஒண்ணு நீ பார்க்கணும்னு நினைக்க போகும்போது யூ நீட் டு ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட். அன்னைக்கு இதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த போட்ட உடனே அது ரொம்ப ஸ்லோவா டிராக் ஆயிட்டு அப்படி போன உடனே எனக்கு வந்து லிட்டரலி எனக்கு வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். சரி இன்னைக்கு நீ சோதிக்கிற அளவுக்கு இந்த படத்தை நீ சோதிச்சாலும் பரவாயில்லடா அப்படின்னு போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். ஸோ அது மாதிரியும் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாம எனக்கு குட் நைட் மூவி வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்தோன்னே இட் மேட் மீ டு வாட்ச் தட் மூவி ஸ்ட்ரைட் அவே. பிகாஸ் அந்த ட்ரெய்லர்லேயே கிறிஸ்பா சொல்லிட்டான், இப்போ ஒருத்தன் கொரட்டை விடுறனால அவன் லைஃப் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றான், அதான் படம் அப்படின்றது வந்து அங்கே கொரட்டைன்றது வந்து ஒரு எவ்ரிடே இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். யாராவது வீட்டுல ஒரு நாள் கொரட்டை விட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சிம்பிள் மூவி, லோ பட்ஜெட் மூவி, பட் இட் டெலிவர்ட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. எனக்கு அதுல இருந்து எனக்கு மணிகண்டன் மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரைட், ஹி டிட் ரியலி குட் ஒர்க் ஆன் தட் ஒன். அந்த ப்ரொடக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த டீமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பெஸ்டா அந்த சீன்ல எனக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா வந்து படத்திலே பிடிச்சிருந்தது என்னன்னா வந்துட்டு அகைன் இதுவுமே வந்து லக்கி பாஸ்கர் மாதிரி தான். லிட்டரலி நீ பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு ஃபேமிலிக்காக தான் அவன் பண்றான். ஆனா ஆரம்பிச்சது எதுக்கு ஆரம்பிச்சோடனே மறந்து போய் கடைசியில கெட்ஸ் சைட் ட்ராக்ட். ஸோ அவன் வந்துட்டு அவன் ஒய்ஃபுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இருக்கணும்ன்றதுக்காக ஹி வாண்டட் டு ரெடியூஸ் இட். ஃபைனலி அது ஒய்ஃபும் அவனுக்கு சண்டே ஆவறதுக்கே வந்துட்டு அந்த லெவல் ஹி வென்ட் இன் டு அந்த ப்ராசஸ் அதை கியூர் பண்ணணும்னு நினைக்க போகும்போது அப்படியே அவன் அந்த டிரைவ் ஆகி எதுக்காக ஆரம்பிச்சோடனே மறந்துட்டான். ஸோ இட்ஸ் லைக் மோர் அந்த அது. பட் அகெயின் தென் ஃபைனலி அது அட்ஜஸ்ட் ஆயிடும், இது ஒரு விஷயம் கிடையாது, யூ கெட் டு அட்ஜஸ்ட் டு ஸ்லீப் வித் தட் அப்படின்றது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்லயும் சில பேர் கொரட்டை ஒரு நான் விடல, உன்னை விட ஆரம்பிக்கல, மேபி தெரியல. அகெயின் சம்டைம்ஸ் when you are very tired கொரட்டை வரதான் செய்யும். ஸோ அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. பட் அகெயின் ஐ ஹேவ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க கொரட்டை விடுறதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து பக்கத்து ரூம்லயோ இல்லை ரூம்ல போட்டோம்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ இல்லை எதையோ பண்ணிட்டு தூங்கிட்டு போயிடலாம். பட் எவ்ரிடே தூங்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ சோஃபார் என் ஒய்ஃபோ இல்லை நானோ கொரட்டை விடுறதுனால எங்க 2 பேருக்கு தெரியல. ஆனா இது ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, எங்க அம்மா அப்பா வந்து சில நேரம் எங்க அப்பாவோ டயர்டா இருக்கும் போதோ இல்லை எங்க அம்மா டயர்டா இருக்க போகும்போதோ புரட்டை விட போகும்போது மாத்தி மாத்தி அவங்க வந்து வீடியோ எடுத்து நீ விட்ட இன்னைக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ற காமிச்சிருக்காங்க. உடனே எங்க அப்பா இல்ல அது ஃபேன் சத்தம், நான் இல்ல அப்படின்ற. உடனே எங்க அம்மா அடுத்த நாள் ஃபேன் அமர்த்திட்டு இந்த எடுத்து காமிச்சுட்டா, திருப்பி எங்க அப்பா வந்துட்டு இன்னொரு நாள் வந்து நீனே விட்டுருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ அதான் ரொம்ப அஃபென்சிவா இல்லாம, அஃபென்சிவ் ரொம்ப அவங்க 2 பேரும் சண்டை போடாம அது ஒரு ஜாலியா வந்து ஓடிக்கிட்டு இருக்குமா. ஸோ அதுவும் எனக்கு அது கனெக்ட் ஆக போகும்போது இட்ஸ் ஃபீல் குட் மூவி. எனக்கு ஃபீல் குட் மூவில அகைன் நான் இப்போ 3 மூவி சொல்லிட்டேன், நடுவில் 2-3 ரெஃபரன்ஸ் சொல்லிட்டேன். ஒன்னும் ஒரே ஒரு மூவி ரெஃபரன்ஸ் நான் டக்குன்னு முடிச்சிடறேன்ல, அதனால நான் இன்னொரு மூவி சொல்லிடுறேன். எனக்கு இந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்ச மூவி, தோலான்னு ஒரு மூவி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் 2 பேரும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவி வந்து நான் தியேட்டர்ல திருச்சியில பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மூவி பார்த்தேன். எனக்கு
அகேன் அந்த சில மூவி நம்ம போய் பார்க்க போகும்போது ட்ரெய்லரே பார்க்காம போய் பார்ப்பேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போய் பார்ப்போம். அந்த மாதிரி போய் பார்த்த மூவில எனக்கு வந்து இப்ப வரைக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் இட் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படின்ற மாதிரி மூவில அது ஒரு நல்ல மூவி. பிளஸ் இட் ஆல்சோ கிவ்ஸ் மாரல் வேல்யூ. லைஃப்ல வந்து பணம் மட்டும் இது கிடையாது, அதையும் தாண்டி ஃபேமிலி வேணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும், என்ன இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள உள்ள பியூட்டிஸ் என்ன. ஸோ அது எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மூவி. அகெயின் இட் வாஸ் வெரி கலர்ஃபுல். அந்த மூவியே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மூவியும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அர்ஜுனுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நீ மெய்யழகனை பத்தி வந்து குறை சொல்லிட்ட அப்படிங்கன்னா நான் கோச்சுக்கிட்டேன். மெய்யழகனை பத்தி நான் குறை சொல்லல. மெய்யழகன் வந்து எனக்கு பிடிச்ச மூவின்னு தான் கடைசியில் முடிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கும்போது சில பேருக்கு பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இட் கனெக்டட் டு மீ. ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர் வந்து உண்மையிலே தெரியாம அந்த மாதிரிலாம் எனக்கு, நான் உண்மையிலே அர்ஜுன் உனைய விட எனக்கு மெமரி வந்து போர் தான். சில இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இருக்காது. அப்படியாடான்னு கேட்பேன் நான். அந்த மாதிரி இருக்க போகும்போது வந்துட்டு தட் கனெக்டட் ஆக்சுவலி. பட் அன்னைக்கு நிலைமைக்கு நான் போட்டு பார்க்க போகும்போது இட் வாஸ் நாட் ரைட் மூவி டு வாட்ச். பட் லேட்டர் ஆன் when I had the right space and right mind, I watched it. It was really nice. ஸோ அப்போ பார்க்க போகும்போது எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு மூவி நீ வாட்ச் பண்றீங்கன்னா நீ அந்த மூவிக்கு உள்ள ரைட் ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த மூவி பிடிக்கும். நீ தப்பான டைம்ல போய் பார்த்தீங்கன்னா நல்ல மூவி கூட உனக்கு பிடிக்காம தான் போகும். ஸோ மூவி இஸ் ரைட் ஆர் ராங் இஸ் பேஸ்ட் ஆன் யோர் பர்சனல் மைண்ட் ஸ்பேஸ். அன்னைக்குள்ள எனக்கு மெய்யழகன் சொன்ன விஷயம்னா, நான் மெய்யழகன் பார்த்த காரணம் வந்து அர்ஜுன் தான். ரெண்டாவது விஷயம் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பாட்காஸ்ட் இழுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு டைம் நோட்டு சையத் பரத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல, ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் இருக்காப்புல. அவன் ஃபர்ஸ்ட் என்னன்னா நைட் 9:10 மணிக்கு இந்தியா டைமுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். படம் 10:30 1 மணியா முடிக்கிறதுக்கு 1 மணியா இருக்கு நைட்டு. என்ன போய் 1 மணி படம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே எனக்கு சிக்னலை மெசேஜ் பண்றான், தீபக்கு மெய்யழகன் பார்த்தேன், எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்றான். எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத விட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த விஷயம் என்னன்னா வந்து அவனுக்கு நான் ஞாபகம் வந்திருக்கேன் பாத்தியா படம் பார்த்த உடனே. எனக்கு அதிசயமா இருக்கு. அதுல எதுனா உன்ன ஞாபகம் தானே தெரியல. அவனுக்கு போன போட்டு என்ன உனக்கு ஞாபகம் கேட்கறப்படாங்க. நான் பேசல, அதுக்கு அடுத்து அவன்கிட்ட மாறி அப்படியே மெசேஜ் எல்லாம் பேசணுமா, ஒரு ப்ராப்பர் காலா பேசலையா. சோ அப்படி என்ன நான் அவனுக்கு என்ன ஒரு இம்பாக்ட். எனக்கு சயத்துட்டு என்னன்னா வந்து எனக்கும் சயத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காரணம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப். எங்க ஆரம்பிச்சு, எப்படி ஆரம்பிச்சு, எதுக்கு போச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு என் மூலமா அவனுக்கு பழக்கம். அதான் எல்லாருக்குமே அவன்கிட்ட அப்படிதான். எல்லாருக்குமே அப்படிதான். அது எனக்கு அவன் மேல ஒரு நல்ல பாசம் இருக்குது, அவனுக்கு என் மேல அதுக்கு விட அதிக பாசம் இருக்குது. ஆனா ஏன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர். நான் முடிஞ்ச அளவுக்கு அவன் கண்டிப்பா வந்து பாட்காஸ்ட் இழுக்க ட்ரை பண்றேன். இழுத்து முடிச்சவன் குணம் தான் அவன் நல்ல ஜாலியான. எனக்கும் அவனுக்கு என்னன்னா வந்துட்டு we have like more similarities in our thought process. சிலது நிறைய வந்து சிமிலர் தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அகைன் we are coming from same kind of community kind of background. அது இல்லாம வந்துட்டு ஒரு சிமிலாரிட்டி இருந்தனால எங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆனதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அண்ட் அகைன் நான் இப்ப நீ சொன்னதுல நான் இப்ப நான் பாக்குறது என்னன்னா வந்துட்டு நானும் எல்லார்ட்டையுமே பேசி பழகுனேன். சிமிலர் தான் அவனு யார்ட்டையும் எல்லார்ட்டையும் ஜெல் ஆயிடுவான். அந்த மாதிரி உள்ள கேரக்டர் தெரியல. பட் உனக்கு ஏன் அவன் போன் போட்டான் அப்படி பத்தி இப்ப எனக்கு ஆர்வமா இருக்கு. எனக்கும் தெரியல. போன் அவனுக்கு தான் கூப்பிட்டு கேட்கணும். சரி ரைட், சரி ஓகே. அந்த கான்செப்டை அந்த அப்புறமா போகணும். அடுத்து வந்து அர்ஜுன். எனக்கு இப்ப அர்ஜுனோட கதை கேட்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா பெர்ஸ்பெக்டிவே வேற. இப்ப நான் வந்துட்டு ஏதோ ஒரு டெக்கு அப்படின்னு போயிடுறேன் நானு. நீயும் அது மாதிரி ஏதாவது போயிடுற. அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினைக்க போகும்போதே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ நான் உண்மையில வந்து ரொம்ப ஈகரா இருக்கேன். ஸோ அர்ஜுன் சொல்லுங்க, அவங்களோட 3 படங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஹைரார்கி வைஸ் சொல்ல தெரியல, பட் ஒரு ரேண்டம் ஆர்டர்ல போறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ற படம் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் சொல்ல போறேன். என்னன்னா பொன்மாலை பொழுது அப்படின்னு படம். தமிழ் படம் தான். கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது பொன்மாலை பொழுதுன்னு தமிழ் டைட்டில் சொல்லிட்டு தமிழ் படம் தானா அப்படின்னா என்னப்பா டப்பிங் பண்ண படமா அப்படி எடுத்துக்கூடாது சொல்றேன். சரி ரைட் ரைட் ரைட். 2013-14 அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஹீரோ பேர் தெரியல எனக்கு. ஹீரோயின் வந்து இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான காயத்ரின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா,
ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் பொண்ணு ஹீரோ ஹீரோயின் 2 பேர் ஸ்கூல் படிக்கிறாங்க. சரி 11th 12th அந்த மாதிரி. கரெக்டாக சொல்லப்போனால் அந்த டீனேஜ் தாண்டி அந்த ஒரு அடல்சன்ஸ் ஹிட் ஆகிற ஸ்டேஜ். ஸோ அந்த பையனுக்கு வந்து ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸாக வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுறான், ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், அதெல்லாம் இருக்கு. ஒரு ஒரு லவ் லிமிட்டோட பண்றான், பார்ட்டி பண்ணுறான், லவ் லவ் பண்றான். பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 பேரும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாமே நல்லா காமிச்சிருந்தாங்க படத்தில். பட் இது என்னன்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிறப்போ ஆஹ், எப்படி சொல்ல, ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஹிட் ஆகுது. ஏன்னா அந்த பையன் வந்து வெல்வெஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வரல, நார்மல் ஸ்கூல்ல அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கான். ஒரு மீடியோக்கர் ஃபேமிலின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா வந்து நம்ம இருக்கிற வறுமை வந்து பிள்ளைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபோன் பேசுவான். ஃபோன் பேசுகிறப்போ லேண்ட்லைன் தான் இருக்கும் அவங்க வீட்டில். பையனுக்குன்னு தனியாக ஒரு மொபைல் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் பண்ணுவார். இது வந்து நான் வந்து ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். படத்தில் இன்னும் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அதே மாதிரி பையனோட ஹேபிட்ஸும் அவருக்கு தெரிய வரும். பையன் ஸ்மோக் பண்ணுறான் அப்படின்றது. ஸோ இப்போ நான் ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். அப்படி ஏன்னா அவன் ஸ்மோக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பான். அவங்க அப்பா இருப்பாரு, உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஸ்மெல் தெரிஞ்சிடும் இவன் வரான் அப்படின்னு. டக்குன்னு கோவமா எதிர்த்து அடிக்க போவாரு. அப்படி எந்திரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. டக்குன்னு அவருக்கு ஃபிளாஷ்பேக் வரும். அவர் இதே ஸ்டேஜ்ல ஒரு பையனா இருக்காரு. அவர் அப்பா இவரை எப்படி ட்ரீட் பண்ணாரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அப்பா பையன் பாண்டிங்கை வந்து இவர் ஒரு ஃபாதராகவும் காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு பையனா இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு அந்த படத்துல பார்க்குறப்போ. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல அந்த வந்து சீனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கடைசியில உங்க அப்பா என்ன பண்ணாரு? அவங்க அப்பா வந்து அடிக்க மாட்டாரு, கேட்டுக்க மாட்டாரு. பட் லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். ரொம்ப கோல்ட் ஃபீவரா இருக்கும். அந்த டைம்ல வந்து இன்டைரக்டா சொல்லுவாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸ்மோக் பண்ணாத அப்படின்றது டைரக்டா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதை நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன் இந்த மூவியில். மேபி ஐ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. இன்னொன்று ட்ரிங்க் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். அவங்க அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டோட ஹேங் அவுட் பண்ணுவார் அந்த ஏஜ்ல. ஐ மீன் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ். அப்பா சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து 45 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 45 இயர்ஸ்ல அவரோட ஓல்டு ஃப்ரெண்டோட சில் பண்ணுவார் அப்பப்போ பீரியாடிக்கலி. வீட்லேயே வச்சு ஒய்ஃப்க்குலாம் தெரிஞ்சு வீட்லேயே வச்சு தான் பண்ணிட்டுருப்பாரு. பண்ணிட்டுருக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தா மச்சான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுவார், ட்ரிங்க் ஊற்றுவார். இவர் சொல்லுவார், இல்லை நான் நிறுத்திலான் இருக்கேன், பையன் ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாரு. ஸோ அது ஃப்ரெண்டு சொல்லுவார், பையன் ஆரம்பிச்சிட்டான்னா அவனை இப்படி தட்டி தட்டி இது பண்ணுவியா, அதை விட்டுட்டு நீ நிறுத்திட்டேன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு யதார்த்தமான விஷயங்களை நல்லா காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நான் ரொம்ப கதையை ரிவீல் பண்ண, நீங்கள் போய் படம் பாருங்க, என்னை யாருமே பார்க்கல. ஸோ முடிக்கிறப்பையும் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த எமோஷன்ஸை நல்லா காமிச்சிருப்பாங்க ஒரு அப்பா சைட்ல இருந்தோம். அந்த எமோஷன்ஸ் அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிக்குது ஒரு பாயிண்ட்ல. ஸோ அது புரிய ஆரம்பிச்சு என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத முடிச்சிருப்பாங்க. ஸோ இதனால இந்த படம் எனக்கு க்ளோஸ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்களாம் படம் பாருங்க. டிராகன் படத்தோட லாஸ்ட் சீனை சொன்ன மாதிரி இருந்துச்சு. டிராகன் படம் ஓகே. கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் நீ சொன்னதுல வந்து, அவங்க அப்பா என் பையன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற பாட போறேன்னு சொன்னது வந்து, தட்ஸ் அ வெரி ரேர் தாட் ப்ராசஸ். ஏன்னா நான் நிறைய ஜென்ரலாக நான் பார்த்தது அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்த என்ன பார்த்துருக்கேன்னா, இதை நான் தனியாக டாப்பிக்கே ஒரு நாள் பேசணும்னு வச்சிருக்கேன். பட் ரிகார்ட்லெஸ் எப்படின்னா, ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா, பேரண்ட்ஸும் சரி ஒரு சொசைட்டியும் சரி இப்படி பண்ணணும், இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் லைன்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டேன். டீச்சர்ஸே கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்குறது வந்து அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்து பொய் சொல்லாத அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களே அதை பண்ணுவாங்க. ஏன்னா லைஃப் அவங்களை புஷ் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரிட்டு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ரவுத்ரம் படம். ஒரு படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு செக்மெண்ட்ல வந்து தப்பு நடந்துச்சுன்னா கோவப்படுன்னு சொல்லி கொடுத்து நீங்க தான். ஆனால் அதே மாதிரி இப்போ கோவப்பட்டதுக்கு நீங்க என்ன வந்து பண்ணாதன்றீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வரும். அங்க ஒரு தப்பு நடக்குது, ஆனா அது எனக்கு இம்பாக்ட், உன் ஃபேமிலிக்கு இம்பாக்ட் ஆகுது, அதுக்குன்னு நான் நிப்பாட்டக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் வந்த மாதிரி இருந்தனால
தட் ரேட்டட் மீ டூ மச். நீ சொன்ன அந்த டக் 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 டக்னு அங்க ஒரு பெரிய டாமினோ மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. அது தனியாவே பேசணும். பட் ரியலி உண்மையிலே ஸ்டோரி லைன் பார்க்கும்போது இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நிறைய படம் இந்த மாதிரி வந்து நல்ல படம், ஆனா வெளியவே பெருசா கேட்காத தெரியாத இருந்துருச்சு. தனியா இதுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அர்ஜுனே தனியா ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்த ஒரு கேரக்டர் தான் அர்ஜுன். அவன் ஆல்ரெடி. ஸோ அடுத்து வந்து ஹிந்தி படம், இது வந்து ஜப் தக் ஹே ஜான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேப்பா. இல்ல இல்ல ஹிந்தி மூவிலாம் போயிட்டீங்க. லாங்குவேஜ் கான்ஸ்டன்ஸ் போடல படத்துல, அதனால வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தான். பட் எனக்கு நீ நல்ல வேளை நீ தெரிஞ்ச படத்தை சொன்னேன். இந்த ஜப் தக் ஜான் ஷாருக் கான் வந்து இந்த பாம் ஷாருக் கான். அந்த படம். ஓகே ஓகே நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி பார்த்திருப்பேன், பட் அந்த அளவுக்கு ராங் மெமரி. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிருங்க, அது என்ன கதை நீ சொல்லிரு. ஸோ ஷாருக் கான் வந்து யூகேல இருப்பான், லண்டன்ல இருப்பான். ஒரு சாதாரண என்டர் பண்ணதுக்கு சாரி. மோஸ்ட் ஆஃப் த படம் ஷாருக் கான் லண்டன்ல தான் இருப்பான். ஸோ ஒரு சாதாரண டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நிறைய மல்டிபிள் ஜாப்ஸ் பார்த்துட்டு இருப்பான், பார்ட் டைம்ஸ் பார்த்துட்டு இருப்பான். அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. யதார்த்தமா ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு தான் ஹீரோயின், கெட்ரினா கைஃப். அவங்க வந்து நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலியில் இருப்பாங்க. ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அவளுக்கு வந்து அப்பா அம்மா சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா கூட தான் இவா இருப்பாள். அவங்க அம்மா வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்காக போயிருப்பாங்க, சின்ன வயசுல விட்டுட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஹிந்தி பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அவங்க அப்பாவுக்கு வந்து ஹிந்தி ரொம்ப பிடிக்கும், ஹிந்தி பாட்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ ஷாருக் கானும் கெட்ரினா கைஃபும் மீட் பண்ணுறாங்க. ஒரு சினாரியோவில் மீட் பண்ணிட்டு பேசிக்கிறப்போ, நீ வந்து எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு, நான் வந்து உனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அந்த டைம்ல வந்து எங்கேஜ் ஆயிருப்பா கெட்ரினா கைஃப் வேற ஒரு பையன் கூட. பட் அந்த என்கேஜ்மெண்ட் தாண்டி ஷாருக் கான் கூட இருக்கிற அந்த பழகிற ஸ்டேஜ்ல வந்து 2 பேருக்குமே ஒரு லவ் வந்துடும். அந்த படத்துல வந்து இப்போ சில படம் வந்து இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தியா, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம அப்படின்ற ஒரு லெசன் வரும். அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு இந்த படத்துல எனக்கு. ஸோ என்ன அப்படின்னா, கெட்ரினா கைஃப்க்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்கும். அவன் வந்து ப்ரேயர் பண்ணுவான். ப்ரேயர் பண்றப்போ ஒன்று கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும். ஸோ ஐ வில் கிவ் திஸ், யூ கிவ் மீ திஸ் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட கேட்பான் நிறைய விஷயத்துக்கு. அதில் மேஜராக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஷாருக் கான் இவ்வளோ ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அந்த டைம்ல இவனை ட்ராப் பண்ணிட்டு போறப்ப ஷாருக் கானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். கொலக்ட் பண்ணாலே தெரியல, என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு இவன் டக்குனு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிப்பான். என்னன்னா, அவனை வந்து பொழைக்க வச்சு அவன் தூரம் இருந்தா போதும், இதுக்கப்புறம் அவன் மீட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேண்டிடுவான். ஸோ அவன் பொழைச்சிருவான். லேட்டர் இந்த ரீசனுக்காக நான் அப்படி வேண்டிக்கிட்டேன், அதனால இவன் வெண்டிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் கடவுள்கிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்றா. அவன் வந்து ஓகே நீ என்ன தரேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு ஈகரா கேட்குறாங்க. அந்த நேம் சொல்றா, நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவன் அப்டேஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்தியா வந்துடுறான், இது வேண்டாம் அப்படின்னு. அவளும் சொல்றா, இந்த மாதிரி நான் இங்க இருந்தா அவன் மீட் பண்ணுவேன், என்னால ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஸோ இட்ஸ் பெட்டர் யூ கோ சம்வேர் அப்படின்ற மாதிரினால இவன் போயிடான். அடுத்து இந்தியா போயிட்டு ஆர்மியில ஜாயின் பண்றான், பாம்பே டிஃப்யூசர் ஸ்குவாட்ல. ஸோ அதில் ஜாயின் பண்ணிடுறான். அப்போதான் வந்து அனுஷ்கான்ற கேரக்டர் வந்து இப்போ விராட் கோலி ஒய்ஃப் வந்து அனுஷ்கா. தீபகோட கனவு கண்ணி கிடையாது. அந்த அனுஷ்கா வேற, எங்க தங்க தலைவி வேற, இது வேற அனுஷ்கா. பட் இருக்கட்டும், பரவாயில்ல, சொல்லுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்காங்க, ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லே லடாக் அந்த மாதிரி டைம் அங்கே போறப்போ இப்படி ஒரு கேரக்டர் மீட் பண்றாங்க. ஷாருக் கான்ற கேரக்டர் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு ஷாருக் கான் டைரி கிடைக்குது அவங்களுக்கு. டைரியில ஷாருக் கான் எழுதியிருக்காங்க, இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கான். ஸோ அதுல தான் படிச்சுட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கு, இந்த பர்சன் நான் இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் பண்ணி அனுஷ்கா ஒர்க் பண்றதுமே ஒரு பிரிட்டிஷ் சேனல்ல தான், விச் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் லண்டன் அப்படின்ற மாதிரி சேனல். ஸோ ஷாருக் கான் இன்டர்வியூ பண்றா, ஆர்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா, பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் பண்றா. ஸோ ஷாருக் கான் இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கிறான். எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவளே லூஸ் பண்ணி ஷி ஸ்டார்டட் ஃபாலிங் இன் லவ் வித் ஷாருக் கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அவள் பண்ணியிருக்கா ஷாருக் கான் பத்தி. அந்த இதை வந்து அவ சேனல்ல போய் சப்மிட் பண்றா ரிப்போர்ட்டா. அவங்க வந்து ஷாருக் கான் நீ லண்டனுக்கு கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. ஷாருக் கான் வந்து ரிக்ரெட் பண்றான், இல்ல நான் வந்து லண்டன் வரத மாட்டேன்
வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து இந்த டேட்டு நீ வந்தால் தான் இது என் கரியரோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது மட்டும் வந்துட்டு முடிச்சுட்டு உடனே போயிரு அப்படின்றான். பட் ஆனால் ஷாருக் கான் நோன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்து உன் ஆஃபீஸ் எந்த ஃப்ளோரு, இவ்வளோ அப்படி பில்டிங் இருக்குது, எங்கே வர்றது அப்படின்ற மாதிரி இவன் கால் பண்ணுறான் அந்த டேட்டுக்கு. ஸோ அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போகிறாங்க பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல ஷாருக் கானுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனதுல என்ன ஆயிருதுன்னா, அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து ஃபுல்லாக மறந்துடுது அவனுக்கு. அதாவது அவன் யூகே விட்டு போய் ஆர்மியில் ஜாயின் பண்ண கேப் ஃபுல்லாக மறந்துடுச்சு. பிளாக் அவுட் ஆகிட்டாங்க. திரும்ப அவன் வந்து உலகம் அந்த ஃபியூ இயர்ஸ் பேக் அந்த இடத்துல தான் இருக்கு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ நான் திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கெட்டனா கேட்க தேடுறான். அந்த டைம்ல திரும்ப அனுஷ்கா போய் கெட்டனாவை மீட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, உன்னால தான் இது பண்ண முடியும் அப்படின்னு தான் கெட்டனா வந்து நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இல்லை. ஷாருக் கானுக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ இயர்ஸா நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து நீ இன்னும் எனக்கா வெயிட் பண்ணிருக்கியா அப்படின்னு கெட்டனாவை பார்த்து கேட்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஒரு சைடு கெட்டினா வந்து அதுக்கு ஃபீல் பண்ணிருப்பான். என்னடா இப்படிலாம் இருக்கு, அவளுக்கு உங்களுக்குள்ள எமோஷன்ஸ்லாம் கிண்டல் ஆகிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு இது மேலே முடியல அப்படின்ற மாதிரி அனுஷ்காட்ட சொல்லுவா. மீன்வைல் ஷாருக் கானுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கிற மெட்ரோல வந்து பாவம் வைப்பாங்க. நான் ரொம்ப ரொம்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், பட் இது தெரியல, இது சொன்னாதான் புரியணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ மெட்ரோல வந்து பாம்பு வச்சிருப்பாங்க யாரும். எல்லாரும் எவாக்குவேட் அந்த இருக்கிற காப் சொல்லுவாங்க. இவன் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஸ்லோவா அவனுக்கு ஹிட் ஆகும், பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா போய் பார்ப்பான். பாம்பு டிஃப்யூஸும் பண்ணுவான். அங்க இருக்கிற காப்ஸ்க்கு தெரியாது என்ன பண்ணணும், எதை கட் பண்ணணும் அப்படின்னு. டிஃப்யூஸும் பண்ணுவான். அந்த டைம்ல அப்படியே ஒரு பிஜிஎம் வரும். அந்த மொமெண்ட்ல அவனுக்கு வந்து பழச ஞாபகம் வந்துடும். அந்த கேப் வந்து ஞாபகம் வந்துடும் அவனுக்கு. ஞாபகம் வந்துடும். கட்டுலாம் மீட் பண்ணலான்ற மாதிரி பிளான் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த சர்ச்லாம் மீட் பண்ணுவாங்க. திரும்ப அந்த சர்ச்லாம் அவன் ப்ரேயர் பண்ணுவான். ஸோ அந்த சர்ச்சில் மீட் பண்றப்போ வெட்டிங் அட்டையர்ல எனக்கு திரும்பவா, எனக்கு திரும்ப நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெமோன்ஸ்லாம் நான் லூஸ் பண்ண இயர்ஸ் ஃபுல்லா நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவான். அவ கூட திரும்ப கல்யாணம் பண்ற மாதிரி அந்த மூமெண்ட் செரிஷ் பண்ணலான்ற மாதிரி இருக்கப்போ இவனுக்கு தெரியும் இதான் உண்மை நடந்துருச்சு அப்படின்னு. அவளால ஒரு பாயிண்ட் மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ தடுத்துடுவா. இவன் வந்து சொல்லிடுவான் தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப இது இது வந்து இவ்வளோ நடந்துருச்சு, இப்போ உங்களோட தான் இருக்கேன், உன் கடவுள் வந்து என்னை உயிரோட வச்சுக்கணுன்றதுக்காக நீ இவ்வளோ ப்ரே பண்ணிக்கிட்ட அப்படின்னா எவ்வளோ நாள் உன் கடவுள் நான் காப்பாத்துறாருன்னு நான் பார்க்குறேன், இது எனக்கு அவனுக்கு இருக்கிற போட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப கிளம்பிடுவாங்க. திரும்ப இந்தியாவுக்கு வாங்க டிஃப்யூசர் ஜாயின் பண்றதுக்கு கிளம்புறப்போ ஏர்போர்ட்ல ஒரு சீட் இருக்கும் அனுஷ்கா கிட்ட. அனுஷ்கா கிட்ட வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் ஏதோ பண்ணுவான். அதுவும் நீ படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு, எனக்கு வேர்ட்ஸ் சொல்ல தெரியல. பட் அனுஷ்கா வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப லேட்டு, நான் ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன், அவ்வளோ எமோஷன்ஸ் அட்டாச் ஆகிட்டேன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் அடுத்து இந்தியா போயிடுவான். பாம் டிஃப்யூசர் இதில் இருப்பான். திரும்ப டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு இருக்கிறப்போ கட்டினா திரும்ப இந்தியா வருவான். இவனை தேடி வர்றப்போ இவன் வந்து லாஸ்ட் பாம் டிஃப்யூஸ் பண்ணிருப்பான். பண்ணிட்டு இருக்கிறப்போ பாதியில கட்டினா வந்திருப்பா, பார்த்துருப்பான். ஓகே நான் அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டு வரேன், பார்ப்போம், வந்துட்டேன்னா அடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி முடிச்சிருப்பாங்க. அனுஷ்கா பிரசன்ட் பண்ற டாக்குமெண்ட்ரி மாதிரி. இப்போ அந்த படத்துல பேர் சம்மர். நவ் சம்மர் இஸ் டிஃப்யூசிங் இஸ் சம் எக்ஸ் நம்பர் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் பாம் டிஃப்யூஸ் பண்ணிருக்கான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஓப்பன்-எண்டட் மூவி. சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி தான் இன்ஃபரன்ஸ் இருக்கும் அவங்க எடுத்துக்கிறது. பட் இட்ஸ் ஓப்பன்-எண்டட் மூவி. இட்ஸ் an open-ended மூவி. நான் இந்த படம் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்தேன். என்னடா ஹிந்தி படம் எல்லாம் தியேட்டர்ல போய் பாக்குற? நீ எங்க அக்கா வந்து நீ ரித்திக் ரோஷன் படம் மட்டும் தானே தியேட்டர்ல போய் பார்ப்பேன். எங்க அக்கா அவதான் தர இழுத்து பிடிச்சு படத்துக்கு போலாம் ஷாருக் கான் படம் சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சா. சரி போய் பார்த்து எப்படின்னா படம் வந்து ஓவரால் ஸ்டோரி நல்லா இருக்குல்ல, ஒரு சில செக்மெண்ட் ஸ்லோவா இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் மாதிரி இருக்கும். நானும் எதுக்குடா வந்தோன்னு இருக்கும். ஆனா அவன் அர்ஜுன் சொன்ன அதே சீன் செக்மெண்ட்ஸ் பார்த்தனா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரோல் சீன் சொன்னா ஸ்டார்டிங்ல பாம் டிஃப்யூஸ், ஆக்சுவலி வந்து குரானாலஜிக்கல் ஆர்டரா வந்து அப்படி வராது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே பாம் டிஃப்யூஸ் தான், அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் வரும். அப்படிங்க மாதிரி தான் இருக்கும். பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அதாவது ஷாருக் கான் எப்படின்னா வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல தான் இருப்பாங்க. அங்க வந்து தினம் ஒரு பாம்பு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெரைட்டியா காருக்குள்ள வந்து ஒரு பாம்பு வைப்பாங்க, பிரிட்ஜுக்கு அடியில பாம்பு வைப்பாங்க, அப்படி இப்படின்னு இருக்கும். லைவா டிஃப்யூஸ் பண்ணி சொல்லிட்டு
யாராலையும் டிஃப்யூஸ் பண்ண முடியல, இல்ல ஒரு பெரிய எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னா ஷாருக் கான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த கெத்து மொமெண்ட் அப்படின்னு காட்டுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து தரமா இருக்கும் படத்துல. அதே மாதிரி கிரைஸ்லயுமே கிளைமேக்ஸ்ல வந்து இவர் எனக்குள்ள சீரியஸா பண்ணிட்டு இருப்பாப்ல, அந்த அம்மா எனக்குள்ள கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அங்கே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் பாம் டிஃப்யூசல் பண்றத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. ஸோ ஒரு கெத்து இதுக்கு பார்க்கும்போது படம் சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டோரி லைக்ஸ்மே நீ சொன்னது வந்து எனக்கு இப்பதான் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது படம். நல்ல படம். எனக்கு ஹிந்தி படம்னாலே வந்துட்டு நான் சின்ன பிள்ளை ஹிந்தி படம் அவ்வளோ பெருசா பார்த்து மேபி லைக் நாட் மச் மெமரி. பட் ஒரு ஹிந்தி படம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படம் நான் பார்க்கல. தீபக் தான் அந்த படத்தை எனக்கு வந்து நரேட் பண்ணான். படத்தை பார்த்துட்டு வந்துட்டு என்ன படம்? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே வந்து ஒவ்வொரு சீனையும் செதுக்கி நரேட் பண்ணான் 2006. தூம் டூவா? எக்ஸாக்ட்லி. இது ஏன் சொல்றேன்னா இது நான் ஓட்ட மட்டும் பண்ணல, ஒரு 4-5 பேர்கிட்ட பண்ணிருக்கேன் இதை. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட், ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். கரெக்ட். ஓகே ஓகே, பேக் டு தி டாபிக். நெக்ஸ்ட் மூவி ஆஃப் அர்ஜுன். ஸோ 2 படம் இருக்கு. 2 சொல்ல முடியுமான்னு தெரியல, டைம் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். உள்ளம் கேட்குமேனு ஒரு படம். இது வந்து ரொம்ப பழைய படம். ஷாம் ஆரியன். பெப்சி. இந்த படத்துல எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா வந்து 5 கேரக்டர் இருக்காங்கன்னா 5 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீக், வந்து இளங்கோவன், அப்படி மாதிரி PEPSI அப்படின்னு வச்சு உள்ளம் கேட்குமே மோர் அப்படின்னு அந்த பெப்சியில பாட்டு இருந்துமா, அந்த பிராண்டிங்க ஒன் ஆஃப் த அதுல இருந்து எடுத்தாங்க. பட் மேபி அதை அப்படி வைக்கிற படத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். பெப்சிக்கு ப்ராபப்ளி வந்து பெப்சி இங்கிலீஷ் வேர்டா இருக்கு, தமிழ்ல தான் வைக்கணும். அப்படி வச்சிருப்பாங்க. பெப்சி அந்த டேக் லைனா வச்சுட்டு போயிருப்பாங்க. கரெக்ட். நீ சொல்ற எனக்கு சிங்க் ஆகுது. ஷாம், இமான், ஐரின், வேற என்ன விட்டுட்டேன்னு தெரியல, பூஜா, PEPSI 5 பேருச்சு. ஸோ இதுவும் வந்து எனக்கு எந்த மாதிரினா, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ, UG படிச்சுட்டு இருக்கிறப்போ சைட்ல ஓட விட்டுட்டு ஒர்க் பண்ற படம் பண்ற மாதிரி இருந்த படம். ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிற லவ், அந்த லவ் பிரேக் ஆகுது. ஸோ எல்லாமே அழகா போர்ட்ரே பண்ணியிருந்தனால இந்த மூவி அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. இன்னொன்று, அந்த லவ் இல்லான்றப்போ எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அந்த ரிஜெக்ஷனை ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு எதை சீக் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கா, பட் அந்த லாங் ரன் அந்த பையன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றதுலாம் தெரியும். படம் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கல. நான் என்னன்னா, நான் வந்து அந்த படத்தை வந்து நான் செக்மெண்டா பார்த்திருக்கேன். ஃபுல் ஸ்ட்ரெச்சா உட்கார்ந்து வந்து அந்த டிவில வந்து பைக்ஸ் போடுவாங்கல்ல, அதை பார்த்திருப்பான். அந்த மாதிரி பார்த்திருக்கேன். பட் ஃபுல் படமா நான் பார்த்தல. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஒரு சோக பாட்டு இருக்கும்ல, ஆரியா பாட்டா? அதான் ஆரியா லவ் ஃபீலர் பாட்டு. அது வந்துட்டு மலைமலை இல்லடா. அதான். ஓகே 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 ஓகே. ஓமனம். ஓ மனமே அந்த நடுவுல செக்மெண்ட் வரும். துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவர் யாரும் இல்லை, அதே மாதிரி இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவர் யாரும் இல்லை. சூப்பரா இருக்கும் லிரிக்ஸ். ஆமா அது ஏன் இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாரு. சரி கண்டினியூ. நான் ஃபுல் கதை சொல்லல இந்த படத்துக்கு, சரியா? நான் வந்து எனக்கு டச் ஆன சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ஹார்ட் விசஸ் மைண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த சீன் வந்து நிறைய பேர் டச் ஆயிருக்கும் தராங்க. நிறைய பேர் வேற சிச்சுவேஷன்ஸ் பிடிச்சிருக்கும். பட் எனக்கு அந்த சினாரியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, ஹீரோயின் அசன் கேரக்டர் வந்து இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. ஷாமும் ஆரியும் பேசிட்டு இருப்பாங்க. ஷாம் சொல்லுவான், எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும்டா, ஹாபோர்ட்ஸ் தாண்டா பிடிக்கும். ஸோ யாரும் ஆரியா ஒன்று சொல்லுவான், இப்போ வந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன் பிச்சை கேட்குறான், என்ன பண்ணுவ அப்படின்னா ஷாம் சொல்லுவான், காசு கொடுப்பேன் அப்படின்னா. அதுக்கு ஆரியா சொல்லுவான், கொடுக்க மாட்டான். அவன் வந்து யோசிப்பா, அவன் உண்மையிலே கூடனா அவனுக்கு காசு தரணுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி செக் பண்ணி தான் கொடுப்பா. இப்போ நான் வந்து ஹார்ட் ரூலர், மனசனை சொல்லுவா செய்வோம், அவன் வந்து மைண்ட் ரூலர். எனக்கு அது வந்து நான் லைஃப்ல அந்த மாதிரி சில பேரை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அதை பார்த்தோம்னா எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்த சீன். அப்ப நானும் சரி தீபக்கும் சரி அந்த கேட்டகரியில எதுல வரும்? நான் பார்த்தது சொல்ல வந்தது வந்து நான் ஆப்போசிட் ஜெண்டர்ல பாத்துருக்கேன், சரியா? ஒரு நிமிஷம். இப்ப ஹோஸ்ட்ங்கிற சார்பில் நானும் வந்து இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இப்போ யோசிச்சு இப்போ அப்சர்வேஷன் வச்சு இப்போ சொல்லு, அஸ்ரஃப் வந்து ஹார்ட் இதுவா இல்ல மைண்ட் ரூலரா?
ஹார்ட் ரூலரா மைண்ட் ரூலரா? அதே மாதிரி நான் ஹார்ட் ரூலா மைண்ட் ரூலா? இப்ப யோசிச்சு சொல்லு. தெரியாதுடா டேய். நான் அந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் விர்ச்சுவலா அவ்வளவு கரெக்டா இருக்கேன். பட் இன் பர்சன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பாஸ்ட் மெமரி தான் இருக்கு. தீபக் வந்து தீபக் எப்படி இருந்தான், பழைய அஸ்ரப் எப்படி இருந்தான் அப்படின்னு. ஸோ அதை வச்சு பாக்குறப்போ மேபி அஸ்ரப் ஈஸியா சொல்ல முடியுது. ஏன்னா எனக்கு தீபக் கூட நிறைய இன் பர்சன் மெமரிஸ் கிடையாது. ஸோ அஸ்ரப் கூட பாஸ்ட்ல யோசிச்சு பார்த்தா நான் வந்து அஸ்ரப் ஹார்ட் உள்ளன்னு தான் சொல்லுவேன். ப்ராபப்ளி எஸ். நீயுமே அக்செப்ட் பண்ணுவியா அஸ்ரப்? ஆமா அப்படிதான். நான் ஒரு எமோஷனல் பர்சன் தான். பட் நான் வெளியே நிறைய பாஸ்ட் மட்டும் தான். ப்ரெசென்ட் எனக்கு தெரியல. ப்ரெசென்ட் அஸ்ரப் எப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவனை பார்த்தே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். ஆயிடுச்சு. ஆமா. இப்ப நான் அடுத்த ட்விஸ்ட் கேள்வி கேட்டவன்ட்டே மிளகா இருப்போம். சரியா? நீ சொல்லு அஸ்ரப், தீபக்கும் அர்ஜுனும் வந்து ஹார்ட் ரூலரா மைண்ட் ரூலரா? ரெண்டு பேருமே மைண்ட் தான் எனக்கு தோணுது. ஏன் அர்ஜுன் மோ சொல்லு. அர்ஜுன் ஏன் மைண்ட் ரூலர்? அர்ஜுன் வந்து அகைன் நான் அவன் சொன்னதான் அது. நான் அவன் பார்த்து ரொம்ப 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ட் இது. பட் ஸ்கூல்ல இருக்கிற போகும்போது வந்துட்டு மேபி ஹி வாஸ் எமோஷனல் பர்சன் அண்ட் ஹார்ட் ரூல்ட் பர்சனா இருந்தான்னு நினைக்கிறேன். a bit more than மைண்ட் ரூல். பட் நான் இப்போ அவனோட இன்ட்ரோ செஷனை நான் அதுக்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு நான் அதை தான் பாக்குறேன். லிட்டரலி அவனை நான் அதுல தான் பாக்குறேன். பார்க்க போகும்போது ஐ ஃபீல் ஹி இஸ் மோர் டுவர்ட்ஸ் மைண்ட் ரைட் நவ் பிகாஸ் இஸ் அனலைசிங் எவ்ரிதிங். ஒவ்வொன்றையும் அவன் இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் இதை பண்றோம், எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற இது போனனால டெஃபினெட்லி ஹி இஸ் மோர் இன்டு ஹிஸ் மைண்ட் தான் இப்போ. தீபக் ஏன் மைண்ட் ரூலர்? என்னைய பார்த்தா தீபக் எதுக்குமே பிரோஜனம் இல்லைன்றனால நான் சொல்ல விருப்பப்படல. அப்படி சொல்றீங்களா? அதுவும் உண்மைதான். ஏன்னா நானுமே ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் டினைலாம் பண்ணல. ஹானஸ்டாவே ஐ எம் பியூர் மைண்ட் ரூலர் தான். நாளா மைண்ட் தான் ஓப்பனா சொன்ன மைண்ட் தான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இஃப் யூஆர் எமோஷனல் பர்சன், நீ சில நேரம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் உன்னை வாடா கிளம்பி ஹாமில்டனுக்குன்னா நீ வரமாட்டேன். ஆனா நீ என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். இது எக்ஸாம்பிள். ஏன்னா நீ வந்து உன் வேலையை இது நம்ம நீங்க இது இந்த இருக்கு இது இருக்கு அப்படின்னு உன் மைண்ட்ல தான் இது பண்ணுவேன். அவன் கூப்பிட்டுருக்காடா நம்ம போகணும் அப்படின்றத வந்து நீ பண்ண மாட்டேன். ஆனா நீ கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே ஓடி வருவேன். ஏன்னா வந்து அதுதான் டிஃபரன்ஸ். சிம்பிள். அதாவது நேத்து நைட் அதைத்தான் சொல்ல வந்தேன் அர்ஜுனு. நேத்து ஒருத்தர் கூப்பிட்டாப்ல, சரியா? 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு சனிக்கிழமை வர்றேன். அண்டர்ஸ்டாண்ட். 2 நாளைக்கு முன்னாடி அவன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அது உண்மைதான். சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வந்து 7:30 8 மணிக்கு வாடா அப்படின்னா, டிசைட் வந்துட்டியா அப்படின்னு. வந்துட்டேன், இந்த இடத்துல வந்துருவேன் அப்படின்னா. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துடுறான்னு சொல்லிட்டு இங்க இருந்து 40 நிமிஷம் தள்ளி போய் நைட் அங்க போய் பார்க்க வந்திருக்கேன். இப்ப என்னடா, நீ கூப்பிட்டா நான் வருவேன், நான் கூப்பிட்டா வந்துருவேன், ஆனா நான் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்றான்டா. கொழுப்பு புத்தியா? 40 நிமிஷம் ஆக்லாண்ட்ன்றது பக்கம் தான்டா. எனக்கு இங்க இருந்து 2 மணி நேரம். சரியா? நான் வரேன். எத்தனை தடவை நான் ஆக்லாண்ட் வந்திருக்கேன், எத்தனை தடவை அந்த பஞ்சாயத்து. இதை நம்ம இந்த சண்டே அப்புறம் போவோம். அவன் ஸ்பேஸ் நம்ம எடுத்து நீ அடுத்த கதைக்கு போ. இந்த கதையை ஸோ இதுல வந்து இன்னொரு சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே வரும். அந்த டைம்ல வந்து ப்ரொபோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ ஷாமுக்கு வந்து பிரியாவை பிடிக்கும். ஷாமுக்கு வந்து அசினை பிடிக்கும். ஈஸியா சொல்லிடலாம். ஷாமுக்கு அசினை பிடிக்கும். லைலாவுக்கு ஷாமா பிடிக்கும். அது ட்ரையாங்கிள் ஸ்டோரியில இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பட் ஆனால் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இவன் ஃபர்ஸ்ட் லைலாட்ட போவான். லைலாட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவளும் வந்து ஐ நோ தட் சீன். அவ அந்த சீன்ல கனெக்ட் ஆயிருவா. அப்புறம் இப்படி சொன்னா கரெக்ட் ஆயிரும். சொன்னா ஒத்துப்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்நேரம் அவன் சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு ஒரு அழுகையோட அழுவான். ஸோ அந்த டைம்ல வந்து அவளோட ஃபீலிங்ஸை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவளோட ஃபீலிங்ஸை மாஸ்க் பண்ணியிருப்பான். இவன் போய் அடுத்து அசின்ட்ட ப்ரொபோஸ் பண்றான். ப்ரொபோஸ் பண்றப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பான்னு காமிச்சிருப்பான். ஏன்னா அசின் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஒரு வீட்டுல இப்படிதான் இருக்கணும், வீட்டை சொல்றதுதான் ரைட்டு, வீட்டை பார்த்து பண்றதுதான் அப்படின்ற மாதிரி வளர்ந்த குடும்பத்துல இருந்து இருக்கிறப்பதான் காமிச்சிருப்பாங்க. அவன் அதையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பான். நீ நல்ல ஃப்ரெண்டு, உனக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் என் மேல எவ்வளவு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா எனக்கு என்ன எங்க தப்பாயிருச்சுன்னு தெரியல. பட் ஆனா 25 வருஷமா எனக்கு என்ன வேணும்னு பார்த்து கட் பண்ண குடும்பத்துக்கு இப்ப எனக்கு என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரேக் பண்ணாம அவனுக்கு புரியுற மாதிரி புரிய வச்சுட்டு போயிடுவான் அசன். ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா, ஆரியா அந்த ஐரின் அந்த கேரக்டருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் காமிச்சிருப்பாங்க.
ஸோ அதுலேயுமே வந்து இவன் கிரிக்கெட்லாம் விட்டுட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட்லாம் விட்டுட்டு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம்னு போயிருந்திருப்பான். இப்போ கிரிக்கெட்ல தான் அவனை தூக்கியிருப்பாங்க, டீம் விட்டு தூக்கியிருப்பாங்க. தூக்குனப்போ டீம் விட்டு தூக்கிட்டாங்கன்னு ரிக்ரெட் பண்ணிருப்பான். அதே 11th டே அன்னைக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஐரன்ட்ட வந்து இவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ கிரிக்கெட்ல போவ, நிறைய இடத்துக்கு போவ, உங்களோட டிராவல் பண்ணலாம், விளையாடுறத பார்க்கலாம்னு நினைச்சேன், நீ ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாதவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் வரும். ஸோ அந்த ஹார்ட் பிரேக்கையும் காமிச்சிருப்பாங்க நல்லா. அதே மாதிரி அந்த ஹார்ட் பிரேக் அவன் எப்படி ஹேண்டில் பண்றான். இப்போ ஆர்யா வந்து சூசைட் ட்ரை பண்ணுவான். அந்த சூசைட் ட்ரை பண்ணதை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டீல் பண்றாங்க, ஷாம் என்ன பண்ணுவான், ஈஸியா ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா காலேஜ் இப்போ நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தெல்லாம் வந்து கையாத்துருதான் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ ஓகே, எல்லா லைஃப்லயுமே இந்த மாதிரி ஒன்று இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்ட் ஆச்சு நல்லா. படம் முடியிறப்பயுமே வந்து லைஃப் கடைசியில 2 பேர் சேர்ந்துருவாங்க. லைலா அண்ட் ஷாம் சேர்ந்துருவாங்க. சேர்றப்பயுமே வந்து லைலா அவங்களோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. ஷாம் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் ஒரு ஃப்ரெண்டா. உனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சா, உனக்கு யாரும் இல்ல feelings அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து என்னன்னா வந்துட்டு அவ காலேஜ்ல இருந்தது மாதிரி இப்ப இல்லைன்ற அந்த டிரான்சிஷனையும் காமிச்சிருப்பாங்க, இந்த மெச்சூரிட்டி ஹிட் ஆனதையும் காமிச்சிருப்பாங்க. எப்படி அவ மாறி இருக்கா, ஒரு ஜாலியா எதை பத்தி யோசிக்காம கேர் ஃப்ரீயா இருந்த பர்சன் வந்து இப்போ வேற மாதிரி மாறி இருக்கான்றது நல்லா பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் உனக்கும் இருந்துச்சான்றது நைஸ் மூவி தான். வேற நெக்ஸ்ட் மூவி இருக்கா? இன்னும் ஒரு படம் இருக்கு. இது வந்து கம- ரொம்ப ஷார்ட்டா போயிருக்கு, அதெல்லாம் இல்ல ஏன்னா சொல்லலாம். மூவிஸ் எல்லாம் எங்களுக்கு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி சொல்லு, நாங்க போனாலும் பரவாயில்ல. கடைசி படம் வந்து உத்தம வில்லன் அப்படின்னு ஒரு படம். இது வந்து கமல் சார் அவரோட படம். இந்த படத்துலயே வந்து நான் இந்த படத்துக்கு நான் கதையே சொல்லலை, சரியா? எனக்கு பிடிச்ச இன்சிடென்ட் சொல்றேன், எமோஷன்ஸ் சொல்றேன். இந்த படம் ஃபுல் லிட்டரலி எமோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ ஒரு ஒருத்தன் வந்து சாக போறான்னு தெரிஞ்சுட்டு அவன் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு அந்த லைஃப்பை அமைச்சு கொடுத்த குரு, அவருக்கு வந்து அஹ், நான் ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணணும், அவர்கிட்ட நான் ஆரம்பிச்ச இடத்துலயே முடிக்கணும், ஸோ தட் இட் வில் பி ஃபுல் சைக்கிள் அப்படின்றது ஒரு ஆசைகள். லாஸ்ட் திங் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணதா இருக்கட்டும். இன்னொன்று, அதை நான் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு அவங்க கிட்ட ஒரு நல்ல பாண்ட் இல்லை இப்போ. ஸோ அந்த நல்ல பாண்ட் இல்லைனாலுமே நான் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொசீட் பண்ற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸும் வந்து அகைன் இது ஸோ ஓகே சொல்லுவோம். இப்போ கமல் சாருக்கு வந்து ரியல் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு 2-3 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, சரியா? ஸோ படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து இது எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு இருக்கும் அப்படின்னா, இது அவர் லைஃப் உண்மையிலேயே இதான் அவர் கடைசி படம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த டைம்ல. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி முடிக்கணும்னு நினைக்கிறாரு, இதுக்கப்புறம் முடிக்க மாட்டாரு, அவருக்கு உண்மையிலே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க அந்த டைம்ல. ஸோ அப்படிலாம் யோசிச்சு பார்க்குறப்போ ரியாலிட்டியில் ஒரு பர்சன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து அதே மாதிரி அவர் கல்யாணமாகி ஒரு கிட்ட இருக்கும் அந்த படத்துல, பாஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி இந்த கல்யாணம் ஏன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற சன்னோட ட்ரீம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்க மாட்டாரு பெருசா, ஏன்னா அவர் கரியர், அவர் வந்து ஆக்டரா இருக்காருன்றனால நிறைய எங்கேஜ்ல ஓடிட்டே இருப்பாரு. இப்போ சாக போறோம் அப்படின்றப்போ அந்த மூமெண்ட்ல பையன் கூட நின்று பொறுமையா பேசுவார் ஒரு மூமெண்ட்ல. அப்பயுமே வந்து வெளியில ஃபேன்ஸ் எல்லாம் கத்துவாங்க, அவர் வந்து என் பிரைவேட் டைம் போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சேம் டைம் அவர் பையன் கூட அவ்வளோ எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும். அந்த பையன் சொல்லுவான், எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. உடனே அந்த டைம்ல வேற ஒரு ஆக்டர் வரலாம்னு சொல்லுவாரு இவரு. பட் அந்த பையன் வந்து சொல்லுவான், அவர் என் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப அப்படியே டச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த பாஸ்டோட இதை காமிச்சிருப்பாங்க, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், அவரை கல்யாணம் பண்ண ஒய்ஃப் முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப். அதில் வந்து அந்த யங் ஏஜ்ல 25க்குள்ள இருக்கிற ஏஜ்ல வந்து ஒரு அப்ராக்சிமேட் நான் தான் நம்பர்ஸ் தரேன், படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க நம்பர்ஸை. இந்த மாதிரி 2 பேருக்கும் குழந்தை பெற்றுக்கலாம், ஸோ குழந்தை நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படின்னா யூ வில் கெட் மேரிட் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ பட் லேட்டர் வந்து இவர் லெட்டர் எழுதியிருப்பாரு, அவங்களும் லெட்டர் எழுதியிருப்பாங்க. பட் என்னன்னா 2 லெட்டரும் ஒருத்தர் ரீச் ஆயிருக்காது, ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரக் ஆயிருக்கு. நம்மளோட பிஏவே அந்த லெட்டர் வச்சிருப்பாரு. ஸோ அந்த லெட்டர் ரிவீல் பண்ற மூமெண்ட் இருக்கும், இவர் சாக போறாருன்னு தெரிஞ்சு ரிவீல் பண்ற மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இவர் கேட்பாரு, அப்போ நான் கொடுத்த லெட்டர் எதுவும் தரலையா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு எழுதியிருப்பாங்க லெட்டர்ல. நான் அதே
உடைக்கிறேன் ஸ்டோரியை. பட் எழுதியிருக்கிறப்போ எனக்கு அந்த படத்தில் வந்து கமல் சார் பேர் வந்து மனோகர். ஸோ எனக்கு பையன் பிறந்தாலும் மனோ சம்திங் வர மாதிரி இருக்கும், பொண்ணு பிறந்தாலும் மனோன்மணி இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்திருந்திருக்கும். இவருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு சாக போறாருன்னு இருக்கிற டைம்ல இன்னொருத்தர் மூலமா தெரியும், மீட் பண்ண ட்ரை பண்ணி வருவாங்க. ஸோ அந்த பொண்ணையும் இவர் எப்படி அக்செப்ட் பண்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து இவர் மேல கோவமா இருப்பாங்க. நான் வந்து இப்போ இருக்கிற என் கரண்ட் ஃபாதருக்காக தான் உங்க கூட பேசுறேன், எனக்கு லிட்டரலி அவங்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸோ அந்த பாண்ட் எப்படி டெவலப் ஆகுது இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்றதையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதான் இந்த லிட்ரலி நான் சொல்லிருக்கிற படம் எல்லாமே வந்து எனக்கு எமோஷன்ஸ் வச்சு தான் நான் ரிலேட் பண்ண பண்ணுவேன். ஒன்றும் யதார்த்தத்தை காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறனால தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல அவர் சாக போறாருன்றப்போ ஆண்ட்ரியா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அந்த படத்துல. ஸோ அதையுமே வந்து வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வித்தின் அவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்கும் அப்படின்றதையுமே வந்து அந்த படம் காமிச்சது. அதான் ஒரு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்துச்சு அது படம். நீ சூஸ் பண்ண எல்லா மூவிஸுமே வந்து எமோஷனல் மூவிஸை தாண்டி யோசிக்கிற மூவிக்குள்ள எமோஷனல் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் பிளெயின் எமோஷன் ஸ்ட்ரைட் பட் எவ்ரிதிங் ஹேஸ் எமோஷன். இட்ஸ் குட். எனக்கு உத்தமம் இல்லை, நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நாள் பார்க்கணும் நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல அந்த படம். ஒரு சீன் செக்மெண்ட் வந்து யூடியூப்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரீசெண்டாக தான் ஆக்சுவலி, ரொம்ப ஃபியூ லைக் லெஸ் தென் 2 months 2 மாதத்துக்கு மட்டும் தான் பார்த்தேன் அந்த சீனே. அதனால ரொம்ப திருப்பி பார்க்கணும்னு யோசிச்சேன். நீங்கள் சொன்னதால திருப்பி உடனே பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். படம் அந்த படத்துக்கு கான்டாக்ட் எதுவுமே தெரியாது. பட் இந்த சீனை வச்சு பார்க்கும்போது அந்த படத்துல they'll take a மூவியா ஒரு படம் ஷூட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேரு உத்தம வில்லன் அப்படின்னே பேர் வைக்கிற மாதிரி கூட காட்டுவாங்க சம்திங். அப்படி காட்டுறதுக்கு வந்து அந்த ஹீரோயின் ஏதோ ஒரு ஹீரோயின் விஸ்வரூபம் படத்துல அந்த ஹீரோயின் அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி, ஐயோ வில்லனுங்கிறது இங்கிலீஷ் பேராச்சு, டாக்ஸ் பேப்பாங்க அந்த மாதிரி ஏதோ சொன்னதுக்கு வந்து வில்லன் யார் இங்கிலீஷ்ல சொன்னது, மல்யுத்தம் செய்பவன் மல்லன், வில்யுத்தம் செய்பவன் வில்லன், அர்ஜுனன் வில்லன், சிவன் வில்லாதி வில்லன் அப்படிங்கிற சரியானது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கி இருந்திருப்பாங்க மேபி இருக்கலாம். பட் எனக்கு கமல் சார் அவங்க அந்த நிறைய படத்துல வந்து அந்த தமிழோட அந்த ரெஃபரன்சஸ் வந்து பயங்கரமா பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தசாவதாரத்துல சொல்றதும் சரி, அது அந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றது வந்து ஒரு சில படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பழைய படம், நான் நிறைய பழைய படம் பார்க்கவே மாட்டேன். எனக்கெல்லாம் ஒரு சில பழைய படம் பார்க்கணும், இந்த கர்ணன் படம்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த படம்லாம் வந்து ஒரு மாதிரி சினிமாட்டோகிராஃபியே பழைய ஒரு டல் இமேஜ், கலர் கம்மியா இருக்கும், ரொம்ப மாதிரி இட் வுடன் ரெசனேட்டிங் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த தமிழ்ல ஒரு இதா கொண்டு வந்து ஒரு டயலாக் அழுத்தி வச்சு சீன்ல பாட்டுல நிறைய பேர் நிறைய பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. பட் படத்துல ஒரு டயலாகாவே பண்ணி அந்த தமிழை அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ற ஒருத்தர்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் கமல் வந்து தரமா பண்ணுவாப்புல. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மரியா நீ சொன்னானே உத்தமன் சொன்னானே எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் எனக்கு எடுத்தோன்னே. எனக்கு இப்ப நீ அந்த பேர் வைக்கிறதுக்கு சொன்ன பத்தியா, அதை சொன்னோன்னா எனக்கு அப்படியே பழைய மூவிக்கு போயிட்டேன். அந்த இந்த படம் உள்ளம் கேட்கும் போயிட்டேன். அதுக்கு ஏன் பெப்சின்னு வைக்கிறேன்னா அப்ப இங்கிலீஷ்ல வச்சாங்கன்னா தமிழ்ல ரிலீஸ் பண்றதுக்கு சம் ரைட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இருந்திருக்கலாம். பாரு எங்க ஆரம்பிச்சது இங்க வந்து ரிலேட் ஆகுது. That's good. எனக்கு மறக்க முடியாத ஒரு தியேட்டர்ல பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து மெர்சல் சொல்லுவேன். ஏன் மெர்சல் சொல்லுவேன் அப்படின்னா வந்து பொங்கலோ தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆச்சு. நான் பொங்கல் தீபாவளி ரிலீஸ்னாலே யூஸ்வலா என்ன பண்ற விஷயம் என்னன்னா வந்து வேஷ்டி கட்டிட்டு சட்டெல்லாம் போட்டு இந்த ட்ரெடிஷ்னல் வேர் அப்படிங்கிற மாதிரி போய் படத்துக்கு போறது அப்படின்னா பண்ணோம். அந்த மாதிரி போயிட்டு ஸோ அப்போ எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நான் தான் எல்லாம் அடிச்சு தலையை தட்டி வேஷ்டி கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு படத்துக்கு போகிறோம். போனப்ப அந்த கரெக்டாக இன்டர்வல் சீன் அப்போ இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ வந்து படம் வந்து மதுரையில் பார்த்துட்டு இருக்கோம். மதுரையில் ஜாஸ் தேட்டரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆல்ரெடி வந்து நடுவில் வந்து கொஞ்சம் அந்த தமிழ் பற்றி மதுரை கொஞ்சம் சீன்ஸ்லாம் வரும்போது நித்யா மேனன் அவங்க சீன் வரும். ஒரு சீன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போய் முதல்ல பெட்டு கட்டுவாங்க. பெட்டு கட்டி யார் மேலனா பா யாரோனையும் இல்லை பத்தி தலபதி அப்படின்னோடனே வந்து அந்த ஊர்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கு நார்மலா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து ஓ மதராசி அப்படின்னோடனே மதராசி நாய்
மதுரவாசி இடம் பிறந்த ஊரு. அப்படியே சிலுத்துருச்சு எனக்கெல்லாம் கையெல்லாம் அப்படியே பிடிச்சு இழுத்து எல்லாம் இங்க கத்துறாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு தமிழ் மட்டும் இல்லாம அது அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல வந்து மதராசி நாயி மதுரவாசி அப்படின்னு சொல்லிட்டு மதுரைய பத்தி சொல்லி மதுரை தியேட்டர்லயே உட்காந்து அதை கேட்கும் போது அந்த மொமெண்ட் வந்து எனக்கு தூக்கி வாரி போட்ட ஒரு மொமெண்ட். அதே மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆன ஒரு மொமெண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து ரீசெண்டா வந்து லப்பர் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர் படம், நல்லா இருந்துச்சு. அதுல வந்து ஹீரோ வந்து கில்லி ஃபேனா விஜய் ஃபேனா இருப்பாப்ல. அத ஹரிஷ் கல்யாண் அந்த ஒரு ஹீரோ வந்து விஜய் ஃபேனா இருப்பாப்ல அப்படின்ட்டு இருக்கும். அந்த கடைசி செக்மெண்ட்ல வந்து ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து அந்த அன்புங்க கேரக்டர் வந்து விளையாட முடியாதுன்னு எல்லாருமே வந்து அந்த கெத்து வந்து கடைசியில் ஜெயிச்சு இது பண்ணிப்போம், நிறைய ரன் கொடுத்துருவாப்ல. சரி பரவாயில்ல, அதான் அன்புல இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டம் நின்றுட்டு இருப்பாங்க. அன்புல இல்ல பவுலிங்க்கு பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா போக்கிரி சாங் ஓடும். பின்னாடி திரும்பி பார்த்தா அன்பு வந்துருப்பான். இவன் எப்பறம் அதுக்குள்ள வந்தான் அப்படின்னு. அந்த செக்மெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு எடுத்தோம் எங்க ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கில்லி படம் ஸ்ட்ரைக் ஆச்சு. கில்லி படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்ச்ல விஜய் தளபதி வந்து இருக்க மாட்டாப்ல, படம் அந்த கேம்ல இருக்க மாட்டாப்ல. ஏன் பூஜா வீட்டுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பதான் அந்த பிளேடு வச்சு அந்த செக்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஜெயிச்சிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இதே மாதிரி கூட்டம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அங்க எல்லாருக்கும் திரும்பி கத்த ஆரம்பிப்பாங்க. இப்படி எத்தனை பார்த்து ஏன்னா நரி ஊழையிடுது அப்படிங்கப்ப அதுல ஒரு கேரக்டர் ஓட்டேரி நரி அப்படின்னு காட்டுவாங்கல்ல. ஏன்னா நரி திரும்பி ஊழையிடுதுன்னு அப்படி இப்படி விளங்குவாங்க. பார்த்தா அதே மாதிரி அந்த டாலரை மாட்டிட்டோ டாலரை கழட்டிட்டோ தளபதி அந்த சீன் இருக்கும். அதே மாதிரி அன்பு வந்து லப்பர் பந்துல அந்த செக்மெண்ட் அதே மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். அந்த சீனை வந்து அந்த மேட்ச் கடைசியில வந்து அந்த ஃபுல் செக்மெண்ட்லயே வந்து விஜய்க்கு வந்து டயலாகே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான், கபடி 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 கபடி, அவ்வளவுதான். அந்த செக்மெண்ட் ஃபுல்லா அந்த அவருக்கு அந்த கடைசி ஒரு ரைடு போயிட்டு திருப்பி வரும்போது வந்துட்டு அவனை தூக்கி போட்டுட்டு இங்க திரும்பி பாப்பாப்ல எல்லாம் அங்க 3 பேர் திருப்பி பிடிக்க வருவாங்க. சொடக்கு போட்டு திருப்பி கபடி 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 போல எல்லாம் அப்படி நிப்பாங்க. மொத்த கிரவுண்டும் கத்தும். அதை கேட்கும் போது இட் ஃபீல்ஸ் லைக் அந்த கிரவுண்ட்ல நீ இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சும்மா ஒரு மானிட்டர்ல பார்த்தாலுமே லிட்டரலி அந்த கிரவுண்ட்ல நீ இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷன் கொடுத்த படம் வந்து எனக்கு கில்லி வந்து நிறைய ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதை நான் தியேட்டர்ல பார்க்காம போயிட்டேன். ஏன்னா சின்ன வயசு நம்ம அந்த டைம் இப்பெல்லாம் வந்து இதா இல்லைங்கிறனால கில்லி நான் தியேட்டர்ல பார்த்தேன். கில்லி ஃபேமிலியோட. ஓகே, நானும் மேபி தியேட்டர்ல ஃபேமிலி பார்த்தது. மீன்ஸ் கசின்ஸ் மட்டும். நான் சின்ன வயசுல எப்படி எனக்கு ஞாபகமே இல்லை. தியேட்டர்ல பார்த்தேனா ஃபேமிலியோட பார்த்தேனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா பசங்களோட உட்காந்து பார்க்கலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ண. ஏன் அதுக்கு ஞாபகம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து அந்த டைம் வந்து பெஞ்ச் போட்டு பாக்குற தியேட்டர், அதுல பார்த்தது. எனக்கு அந்த கில்லி படம் வந்து ஆனரபிள் மென்ஷன்ல கண்டிப்பா எடுத்தாகணும்னு நினைச்ச ஒரு படம் வந்து நான் தியேட்டர்ல பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு மிஸ் ஆன ஒரு படம் வந்து எனக்கு கில்லி இஸ் ஆல்வேஸ் அ மெமரபிள் திங். நைஸ். நான் ஜென்யூனா சொல்றேன் நினைச்சேன்னா வந்து இந்த எபிசோட் வந்து சும்மா ஒரு மூவி பத்தி நம்ம வந்து ரிவ்யூ மாதிரி போயிருமோ அப்படின்னே பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு மூவி பத்தி பேசுறோம், ஸோ மூவி பத்தி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ரிவ்யூ மாதிரி ஆயிருமோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சாதாரண ஒரு படம் வந்து ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளவு ரோல் பிளே பண்ணுது, எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு டீப்பா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உண்மையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து எனக்கு இது வந்து ஒரு மாதிரி ஐ ஓப்பனிங்கான ஒரு எபிசோடா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் சொன்ன என் கதையும் சரிக்கட்டும், அஷ்ரஃப் வந்து அயன்மேன் பத்தி, அந்த டெக் பத்தி, பேங்கிங் இதை பத்தி அவன் கத்துக்கிட்டது, அர்ஜுன் சொன்ன அந்த எமோஷனல் ஸ்டேட்ஸ் பத்தி, அவனை யோசிக்க வச்ச விஷயங்கள் பத்தி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூவி வந்து வெறும் படம் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில ஒரு ரோலா பிளே பண்ற அளவுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு இட்ஸ் அன் அண்டர் எஸ்டிமேட்டிங் திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து இப்போ அர்ஜுன் சொன்ன மாதிரி பொன்மாலை பொழுது படம் நல்லா இருக்கு அப்படின்னு இந்த கதையெல்லாம் இது மாதிரி ஓடிச்சான் கூட தெரியல எனக்கு, நல்லா இருந்துச்சா அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உத்தமவில்லன் அவர் கமல் சார் ஒரு பெரிய ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் தி நாட் குட் டூயிங் மூவி, லைக் பெருசா ஹிட்டான படம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுவே ஒரு இவ்வளோ பெரிய இது இருக்குன்னு நிற்கும் போது அவங்க போட்ட எஃபர்ட்டுக்குமே வந்து we don't even know how much people connect and how much people don't connect. ஸோ ஒரு ஹிட்டு ஃப்ளாப்புங்கிறதெல்லாம் வந்து கமர்ஷியலா we can say something. ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளவு இம்பாக்ட்ங்கிறது வந்து பேசல நம்ம யாருமே இத்தனை நாளா. ஏன்னா படம்னாலே ரிவ்யூ 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 அப்படின்னு தான் போச்சே தவிர ஒரு எப்படி கனெக்ட் ஆச்சுங்கிற அளவுக்கு யாருமே தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பெருசா பேசல. ஸோ ஐம் ரியலி ரியலி கிளாட் தட் அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறதுல, இந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்க்குற பழக்கம் எனக்கு இன்ன வரைக்கும் கிடையாது. நானும் தான். நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றாங்க.
பட் நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நான் பார்க்கணும்னு நினைப்பேன். அப்படிதான். கரெக்ட். உண்மையிலேயே வந்து நிறைய படம் வந்து டவுன் ஆன காரணம் ரிவ்யூ கூட சொல்லலாம். ரிவ்யூஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கறனாலயே வந்து காமெடியாவே ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. காசு கொடுத்து ரிவ்யூ பண்றாங்க, காசு கொடுக்காம ரிவ்யூ பண்ண அந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட் காமெடி கலாய்க்கிற அளவுக்கு போற இதாயிருச்சு. பட் எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் தான் மேலுக்கு பார்க்க சொன்னான். அது ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். ஸோ கேட்டுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே உன்னோட ப்ராசஸ் உன் தாட் ப்ராசஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீ சூஸ் பண்றது இட்ஸ் குட் திங். பட் ஏன் ஓவரால் இட்ஸ் ரியலி ரியலி நைஸ் எபிசோட். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ நேரம் வீடியோ ரொம்ப நேரம் லென்த்தாக போன மாதிரி இருக்குது. முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி செக்மெண்ட்டாக போடுற அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் இன்னைக்கு எபிசோட் இதோட முடிவடைகிறது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அடுத்து புதுசாக டாபிக். இதுலயே நிறைய டாபிக்லாம் இருந்து இது பேசணும் அதை பேசணும் சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒரு தனி செக்மெண்ட்டாக எடுத்து முடிஞ்ச அளவுக்கு தனியாக ப்ராப்பராக எடுத்து நாங்கள் செஞ்சோம். ஸோ அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.